வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரிஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒரு ஒரு கிரகமும் ஒரு கோச்சார அமைப்பில் ராசிக்கு எந்த இடத்துல வந்தால் எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கும். அது ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சரி, மாத கிரகமாக இருந்தாலும் சரி, ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குது. ஏன்னா ராசி தான் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசை குறிக்கக்கூடிய மனோகாரனை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அந்த ராசிக்கு குரு, ராகு, கேது, சனி போன்ற கிரகங்கள் வந்து இத்தனாவது இடம் இந்த மாதிரி பக்கத்தில் வரும் பொழுது ஒரு ஒரு இடத்துக்கும் வரும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கொடுத்து எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்களை அமைத்து கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒளி தத்துவ முறையாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஆகஸ்ட் மாதம் 2025 எத்தகைய ஒரு மாதமாக வரப்போகிறது, அமையப்போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களை வந்து அடையும். ஆண்டு கிரகத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, 7 நாட் சனி ஸ்டார்ட் ஆகி ஒரு 4-5 மாதம் ஆச்சு. ஸோ விரய சனி என்று சொல்லப்படுகிற 7 நாட்டு சனியோட முதல் பகுதி என்று சொல்லப்படுகிற விரய சனி மார்ச் 29, 2022 ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதமாக உங்களுக்கு விரய சனி நடந்து கொண்டிருக்கும் பொழுது விரயங்களுக்கு குறைவு இருக்காது. சில நல்ல ஜாதக அமைப்புகள், தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிற மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு சுப விரயங்கள், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு வீடு, இடம், வண்டி, வாகனம், தாயார், இது மாதிரி சில தேவையான சில விஷயத்துக்காக செலவு பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து விரயசனி. நிறைய பேருக்கு டிராவலிங் கொடுக்கும், அலைச்சல்கள் கொடுக்கும், வீண் விரயங்கள் கொடுக்கும். அது மாதிரி விஷயங்கள் வந்து கொடுக்க அமைக்கும். வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு நோக்கி நம்ம போகிறோம்னு அர்த்தம். வரக்கூடிய வருமானம் ஒரு பக்கம் போய் செலவுகளாகவும், அது சுப செலவுகளாகவும் இருக்கலாம், தேவையில்லாத செலவுகளாகவும் இருக்கலாம். தசாபுக்திகள் பொறுத்து அப்படி அமையும். அதே சமயத்தில் குரு 3ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், பங்குதாரர் ஸ்தானத்தை பார்க்கிறார். 5ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். அது ராகு திசை நடக்கக்கூடிய மேஷராசிக்காரருக்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ராகு புக்தி நடக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே சமயத்தில் குரு 3ஆம் இடத்திலிருந்து இது மாதிரி ஒரு அமைப்பு பண்றது வந்து நல்ல ஒரு அமைப்பு. ஸோ ஒரு பக்கம் விரயங்கள் இருந்தாலும் ஒரு பக்கம் நல்ல உத்வேகமான ஒரு டெவலப்மெண்ட்டு, கான்ட்ராக்ட்ஸு, நியூ பிஸ்னஸஸ்ஸு, நியூ ப்ரோக்ரஸ்ஸு, வாழ்க்கை நல்லா கொஞ்சம் சீராக, ரிலேஷன்ஷிப்பு, எல்லா விஷயமும் நல்லா இருக்கும். திருமண தடைகள் இருக்கிறவங்களுக்கு திருமண தடைகள் நீங்கி திருமணம் அமையும். குழந்தைகளை எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். இளைய சகோதரர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிணைகள்லாம் போய் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். முயற்சி அருமையாக இருக்கும். அப்பா மூலமாக வரக்கூடிய சொத்து, அப்பாவுக்கு ஒரு அனுகூலங்கள், அப்பா பையனுக்கு, அப்பா பொண்ணுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பாக்கியங்கள் அதிகமாகவும், மூத்த சகோதர விஷயங்களும் நல்லா இருக்கும். லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு குருவின் சஞ்சாரம் அருமையாக இருக்கிறது ஆகஸ்ட் மாதம் 2025. ஸோ எந்த விதத்துலையும் ஆண்டு கிரகத்தின் பயிற்சி ஆகஸ்ட் மாதம் இல்லை, அதனால் அதுவும் தப்பு இல்லை. ராகு 11ஆம் இடத்திலிருந்து குரு பார்வை பெறுவது அற்புதம். லாபங்கள் வரும். அந்நிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து நல்ல பலனை கொடுக்கும். அந்நியர்களால பெனிஃபிட் வரும். வெளிநாடு பிராணங்கள் மிகவும் அருமையாக அமையும். லாபங்கள் இதுவரைக்கும் நீங்கள் சுப முதலீடுகள் செய்ததுக்கு வந்து லாபங்கள் பெறக்கூடிய, எடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா வரும். அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது. குழந்தைகளுக்காக சில மெனக்கெடுதல், குழந்தைகளுக்காக சில செலவு செய்வதல், அவர்களை வாழ்க்கையில் செட்டில் பண்ணுவதற்காக சில முயற்சிகளும் ஃபோக்கஸும் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. ஸோ மேசராசிக்காரர்களுக்கு ஒரு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. வாழ்க்கையில் அடுத்தடுத்து உத்வேகத்தோடு முன்னேறுவதற்கும், வாழ்க்கையில் சில விஷயங்கள் சரி பண்ணுவதற்கும், வம்பு வழக்குகள்லாம் ஓரளவுக்கு முடிந்து அது மூலமாக தீர்வு பெறுவதற்கும் அருமையான ஒரு அமைப்பு இருக்குது. கொஞ்சம் டிரான்சிஷனரியான டைம் தான். ஏன்னா 7 நாட் சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சில விஷயங்கள் இப்போ ஸ்டார்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா, அடுத்து வரக்கூடிய ஜென்மசனி 2027-28 பீக்குக்கு வந்து அது வந்து வேறு மாறி நல்லாவே வாழ்க்கையில் அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டேட்டஸ், அடுத்த லெவல் ஆஃப் ப்ரொஃபைலுக்கு மாறுவதற்கு இப்போ நடக்கக்கூடிய அமைப்பு வந்து ஒரு மூல காரணமாக, ஃபவுண்டேஷனாக அமையும். இப்போ மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதி செவ்வாயே பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதுமே 6ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக, 8ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். அதே சமயத்தில் சனியாலும் கொஞ்சம் பார்க்கப்படுகிறார். ஸோ எப்போ வந்து சனியால் பார்க்கப்படுகிற மேஷராசிக்காரர்களோட அதிபதி சனிங்கிறப்போ, செவ்வாய்ங்கிறப்போ
கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும் ஏப்ரலில். சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு வந்து தீர்வு கிடைக்காமல், ஒரு ஆன்சர் கிடைக்காமல், மதில் மேலே இருக்கக்கூடிய பூனை போல கொஞ்சம் சில விஷயங்கள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். முழுமையாக உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள முழுவு அடையாது. ஏன்னா சனியின் பார்வை பெறுகிறார் ராசி அதிபதி செவ்வாய். அது 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற வம்பு, வழக்கு, ருணச்சத்ரு விஷயங்கள், உடல் உபாதைகள், கொஞ்சம் குடுக்கல் வாங்கல், அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் சுக்கிரன் சூரியன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட் 17 அப்படி தான் சூரியன் பாருங்க 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ இடம் சார்ந்த விஷயங்கள், தாயார் சார்ந்த விஷயத்தில் ராஜயோகாதிபதி சூரியனே வருவது நல்ல விஷயம். ஸோ ஓரளவுக்கு நல்லா இருக்கு. சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா ஒரு 21ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் இடத்துக்கு வந்து வீடு, இடம், வண்டி, வாகனம், தாயார் போன்ற விஷயத்தில் கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்ஸு, கொஞ்சம் ஒரு மாதிரியான பாசிட்டிவான ரிசல்ட்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் கொஞ்சம் மேன்மை அடைகிறதுலாம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புதன் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் 4ஆம் இடத்துலேயே அதிகமாக இருக்கிறார். மாதத்தின் இறுதியில் தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடைசி நாள் தான் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ சுக்கிரனின் சஞ்சாரம், சூரியனின் சஞ்சாரம், புதனின் சஞ்சாரம் எல்லாமே ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கிறது. ஸோ இது பொதுவாக பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாகவும், அதில் செகண்ட் ஹாஃபில் சில பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கிற மாதிரியும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செலவுகளை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு, மாணவர்கள் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஈடுபட்டு படிக்க வேண்டிய அமைப்புகள் தேவைப்படும். ஏன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் 7 நாட் சனி வரும் பொழுது கொஞ்சம் சில டிஸ்ட்ராக்ஷனு, சில சில சேஞ்சஸ் இன் யுவர் ப்ரொஃபைல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் ஸ்லோவாக வர ஆரம்பிக்கும். இதுதான் ஒரு பொதுவான மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு ஆகஸ்ட் மாதம் பலன்களே ஒழிய, இது நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, என்ன ராசி, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, அந்த அந்த எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, மோர் இம்பார்ட்டன்ட் அந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், அந்த தசாபுக்திகள்லாம் இப்போ எப்படி போயிட்டு இருக்குது, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ கோச்சாரத்தில் எப்படி போயிட்டு இருக்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நெக்ஸ்ட் 6 months 1 year எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாத பலனோட சேர்த்தினை வைத்து நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான மேஷராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2025 இந்த ஆண்டு கிரகம் ஆகிய குரு, சனி, ராகு, கேது, அப்புறம் இந்த மாத கிரகம் ஆகிய செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியனை வைத்து பார்க்கும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை, அமைப்பை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். இன்னுமே உங்களோட ஜாதகத்தில் வந்து ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம் எல்லாம் எப்படி இருக்கு, ஒரு கிரகமும் எந்த அளவுக்கு பலம் வாய்ந்ததாக இருக்கிறது, இப்போ என்ன பால தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது எல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் எப்படி இருக்கிறது எடுத்து அது மூலமாக நீங்கள் முடிவுகளை எடுத்து வாழ்க்கை பாதையை அது மூலம் அந்த டைரக்ஷன் நீங்கள் செலுத்தும் பொழுது சமய விரயங்கள், பண விரயங்கள் இல்லாமல் சீக்கிரம் எளிதில் வெற்றி பெற்று வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கிறது நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பிறக்கும் பொழுதே எப்படி ஒரு ஒரு கிரக அமைப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சனி இருப்பது அருமை. அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல குரு இருந்து 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பது அருமை. ஸோ ராகு குருவால் பார்க்கப்படுகிறது. 11ஆம் இடத்துல சனி இருப்பது, அதே சமயத்தில் 4ஆம் இடத்துல கேது இருப்பதும் நல்ல அமைப்பு. ஸோ ஓரளவுக்கு கோச்சார அமைப்பில் ஆண்டு கிரகம் நல்ல ஒரு அமைப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. இப்போ மாத கிரகங்கள் எப்படி இருக்கு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகிய சுக்கிரனே பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துலயே இருக்கிறார், நட்பு வீட்டில் இருக்கிறார், நல்ல பலனை கொடுப்பார். அதே சமயத்தில் ஆகஸ்ட் 21 அதாவது கடைசி 10 நாட்கள் தான் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல மறைகிறார். ஸோ முதல் 3 வாரங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் நல்ல ஒரு பண வரவு இருக்கக்கூடிய அமைப்புகள் காட்டுகிறது. அதாவது இப்போ அந்த டைமில் நீங்கள் ஏதோ இன்வெஸ்ட் பண்ணோம், பணம் எதிர்பார்க்குறீங்கன்னா முதல் 3 வீக்ஸில் நல்லா வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஆண்டு கிரகத்தோட அமைப்பே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு கிரக அமைப்புகள் அருமையான அமைப்பு, லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு, நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய அமைப்பு. சில பிரச்சனைகள் போன 2024, 23 நீங்கள் செய்த உழைப்புக்கு செய்த இந்த மிகப்பெரிய சில நல்ல விஷயத்துக்கு ஏற்ற ஒரு அறுவடை செய்யக்கூடிய ஒரு மாதமாக, அதே சமயத்தில் காலமாக இந்த 2025 வருது. அதில் வந்து ஆகஸ்ட் மாதம் ஒரு முக்கியமான பணவரவு வந்து ஒரு நல்ல விசேஷமாக நல்ல ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா மிகப்பெரிய 2
சுபகிரகம் என்று சொல்லப்படுகிற சுக்கிரனும் குருவும் 2ஆம் இடத்துல சேர்ந்திருக்கிறாங்க, 8ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அன்ஏர்ன்ட் இன்கம், நீங்க மனைவி மூலமா வர வேண்டிய சொத்து, பூர்வீகத்திலிருந்து வரக்கூடியது, இன்ஹெரிட்டன்ஸ் என்று சொல்லப்படுகிற மூதானத்தியர் நம்மளுடைய பெற்றோர்கள் மூலமா வருவது, கூட்டு தொழில வரக்கூடிய லாபங்கள், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல ரிட்டர்ன்ஸ் வர்றது, அது மாதிரி ஷேர் மார்க்கெட்ல பெனிஃபிட்ஸ், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பரிபூர்ணமாக பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அது ராகு திசை நடக்கிறவங்க, சனி திசை நடக்கிறவங்களுக்குலாம் அருமையான விசேஷமான ஒரு பலன்கள் உண்டு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். மாதத்தின் கடைசி 10 வாரம் தான் வந்து சுக்கிரன் பிரிஞ்சு 3ஆம் இடத்துக்கு வரும் பொழுது அது ஓரளவுக்கு தந்தை, பூர்வீகம் அது மாதிரி விஷயத்துல சில பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது சூரியன் 2ஆம் இடத்துல 17ஆம் தேதி வரைக்கும், அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துல, சுக்கிரன் 21ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடத்துல, அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துல, செவ்வாய் 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயே 5ஆம் இடத்துல இருப்பது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். ஸோ புதனும் மாச கடைசியில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு வரார், அது வரைக்கும் 3ஆம் இடத்துலேயே இருக்கிறார். ஸோ ஓரளவுக்கு கிரக அமைப்புகள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருப்பதனால இந்த ஆகஸ்ட் மாதமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மூத்தாக சில பெனிஃபிட்ஸ் அடைகிற மாதிரி, வர வேண்டிய பணம் கொஞ்சம் கைக்கு வர மாதிரி, மாணவர்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே ஓரளவுக்கு படிக்கக்கூடிய அமைப்புகள், இல்லத்தரசிகளுக்கு அவங்களுக்கு வேணுங்கிற வீட்டுக்கு வேணுங்கிற விஷயத்துக்கு வசதிப்படுத்திக்கிறது, முதியோர்கள் வந்து கொஞ்சம் லாங் டேர்ம் ஒரு ட்ராவலிங் போயிட்டு வர்றது, நம்மளால கோயில், நார்த் இந்தியா சில ட்ராவலிங்லாம் போகணும்னு நினைக்கிறவங்களாம் அதுக்கு வந்து போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே ஓரளவுக்கு பரிபூர்ணமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தின் அமைப்பை பொறுத்தும், அதே சமயத்தில் மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாயோட அமைப்பு பொறுத்தும் ஓரளவுக்கு எல்லாமே ஒரு சாதகமான பலன்கள் உண்டு. இதில் பாருங்க, இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு விசா ஸ்டேட்டஸு அதுல எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாத இருக்கிறவங்களாம் கொஞ்சம் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள், பிஆர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், திடீர்னு நம்ம விசா எதிர்பார்த்து வெளிநாடு படிப்புக்காக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அதே மாதிரி கல்யாணமாகி வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், திடீர்னு ஒரு பிராணங்கள் வர்றது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது, அது மாதிரி நல்ல ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைசஸ் நிறைந்த ஒரு அமைப்புகளாக இருக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரருக்கு 2025லேருந்து 27 வரைக்கும் வந்து ஒரு விதமான ஒரு நல்ல அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதனால, அதில் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுக்கிரனின் சஞ்சாரம், புதன், செவ்வாய், சூரியன் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் போய் சனி செவ்வாய் பார்வையிலையோ தாக்கத்திலோ இல்லாமல் இருப்பது, ஒரு நட்பு வீட்டில் போயிட்டு இருக்கிறது, லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உண்டு. ரிஷபராசிக்காரர்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மைண்டு, பணம் பற்றிய புரிதல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருப்பதனால, அது அந்த ராசி அதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பெனிஃபிட்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, டைரக்ஷன் பண்ணுறவங்க, இந்த மீடியா துறையில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே வந்து நிறையா ஒரு ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பெனிஃபிட்ஸ் நிறையா வரக்கூடிய ஒரு லைம்லைட்டில் வரக்கூடிய அமைப்புகள், இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் வந்து ஒரு மாதிரி சுக்கிரனும் குரும் சேர்ந்து இருப்பது வந்து ஒரு நல்ல விசேஷ பலன். ஏன்னா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீடியா, இது மாதிரி கலைத்துறை, ஃபேஷன், பெண்கள் விரும்பும் விஷயங்களில் உற்பத்தி பண்ணுறது, பட்டு, இது மாதிரி அவங்களுக்கு நம்ம தேவைப்படக்கூடிய கார்மெண்ட்ஸு, நகைகள், ஜுவல்ஸு, இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா குருவோட சம்மந்தப்படுறாங்க. பாட்டு விஷயத்தில் இருக்கிறவங்க, கலையில் இருக்கிறவங்க, அப்புறம் சும்மா டிராயிங், பெயிண்டிங், அது மாதிரி ஒரு எந்தவித கலை விஷயங்கள், டான்ஸிங், பரதநாட்டியம், இது மாதிரி விஷயத்தில் இருக்கிற எல்லாமே வந்து கொஞ்சம் பிரசித்த பெற்று அந்த ரிஷபராசிக்காரர்களுக்குலாம் கொஞ்சம் பாசிட்டிவான, கொஞ்சம் லைம்லைட் கிடைச்சி கொஞ்சம் அட்டென்ஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் ஃபேமஸ் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இதை பொதுவாக பார்க்கும் பொழுது இது ஓரளவுக்கு நல்ல ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசையில் போயிட்டுருக்கு, என்ன புக்தி போயிட்டுருக்கு, என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், மற்ற கிரகங்கள்லாம் என்ன ஸ்தானபலம், திக்பலம், துக்பலம்லாம் இருக்குது, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது, இப்போ நம்ம சொன்ன அந்த கோச்சார அடிப்படையிலான அந்த ரிஷபராசி பலன்களும் அந்த தசாபுக்திகள் பலனும் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் வந்து நாம் வந்து உங்களை அடுத்து வரக்கூடிய 6 மாதம் எப்படி இருக்க போகுது,
அடுத்த வரக்கூடிய 12 மாதம் எப்படி இருக்க போகுது, இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மாதங்கள்லாம் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம உங்கள் தசாபுக்திகளும் இப்போ கோச்சாரத்தில் சொன்ன அந்த சனிப்பயிற்சி ராகு இதில் வச்சா ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் எது மாதிரி டெசிஷன் எடுக்கணும், நெக்ஸ்ட் எது மாதிரி பேட்டர்ன் உங்கள் லைஃப் மாறுது, அது மூலமாக நீங்கள் எப்படி அடுத்து வரக்கூடிய ஒரு 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 சேஞ்ச் எப்படி இருக்க போகுதுங்கிறது தெரிஞ்சோம்னா அதை நோக்கி நீங்கள் இப்போ ஒரு நல்ல முடிவுகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டே ஆனால் உங்களுக்கு தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பண விரயங்கள்லாம் அவாய்ட் பண்ணி அதெல்லாம் தவிர்த்து ஒரு நல்ல உத்வேகமான சில முயற்சிகள் செய்து உங்கள் கர்மாவப்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு நீங்கள் வெற்றி பெற முடியும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ பாருங்க, ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக மிதுன ராசிக்கு இருக்கு. ஏன்னா ராஜயோகாதிபதி சனியே 10ஆம் இடத்துல இருக்கிறது அருமை. ராகு 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் இடத்திலும் இருந்தாலும் 9ஆம் இடத்துல இருக்கிற ராகுவை குரு ராசியிலேருந்து பார்ப்பது மிகவும் அருமை. ஸோ ஆண்டு கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்குது. ராசிக்குள்ள குரு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம், 9ஆம் இடம், 5ஆம் இடத்தை பார்த்து பல நல்ல சேஞ்சஸ் இன் லைஃபை கொண்டு வரக்கூடிய மாற்றமான ஒரு மனமாற்றம், அது அதன் மூலமாக செயல் மாற்றம், அது மூலமாக பல நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அமைப்புகள் வந்துவிட்டது. இது வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து அதை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி சில நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற சுக்கிரன் குருவோட சேர்ந்து ராசிக்குள்ளேயே வரார். எப்போ வரார்? ஆகஸ்ட் மாதத்துலேருந்து 1ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் முதல் 3 வாரங்கள் சுக்கிரனும் குருவும் ராசிக்குள்ளேயே இருப்பது அருமை. அது 7ஆம் இடத்தை பார்த்து திருமணம், நண்பர்கள், உங்களுடைய பங்குதாரர்கள், நீங்கள் டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டியில் மீட் பண்ணுறவங்க, கிளையண்ட்ஸு, கான்ட்ராக்ட்ஸு, கொலீக்ஸு, அது எல்லாத்தையுமே வந்து ஒரு விசேஷமான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறதுங்க. ஸோ இது வந்து ஒரு கோல்டன் டைம் தான். ஏன்னா இப்போ இந்த 2 மிகப்பெரிய சுப கிரகங்கள் வந்து ராசிக்குள்ள வருவது, ராசி அதிகமாக திருட்பலம் கொடுத்து சுபத்துவப்படுத்தி ஒரு சில பெனிஃபிட்ஸ், நான் சொன்ன மாதிரி இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, வீடியோவில் வரவங்க, இந்த ஆர்ட்ஸ் குரு இருக்கிறவங்க, அட்வர்டைஸ்மெண்ட் லைனில் இருக்கிறவங்க, இது மாதிரி எல்லாமே கேமரா, வீடியோ, ஃபேஷன், அது மாதிரி விஷயத்துலலாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல பெனிஃபிட்ஸும் நல்ல ஒரு லைம்லைட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஆமாம், ஏன்னா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அதிகமான வெளிச்சம் பெறுகிறார், அதிகமான ஒளி பெறுகிறார். அதே மாதிரி மற்ற கிரகமாகிய ராசி அதிபதியாகிய புதனே 2ஆம் இடத்துலேருந்து மாதத்தின் கடத்தில் 3ஆம் இடத்துக்கு போகிறதும் நல்ல ஒரு அமைப்பு தான். எந்த விதத்திலும் சனி செவ்வாய் பார்வை இல்லாமல் அருமையான ஒரு அமைப்பை கொடுக்குறார். சூரியன் ராசிக்குள்ளேயே இருக்கிறார். அதுக்கப்புறம் மாதத்தின் நடுவில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு போகிறார், தப்பு இல்லை. சூரியனும் பார்த்தீங்கன்னா குருவோட சேர்ந்திருக்கிறது மிகவும் அருமை. ஸோ இது எல்லாமே என்ன மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குது அப்படின்னா, நல்ல ஒரு முயற்சி, அதே சமயத்தில் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸு, சில விஷயங்கள் முடிச்சுக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, தொழில் மேன்மை பெறுவது, விறுவிறுப்பாக ஒர்க் பண்ணுறது, கடன்களை அடைப்பது, திருமணம் ஆகாதம் இருக்கிறவங்களுக்கு வந்து திருமணம் செய்துக்கலாம், குழந்தைகள் பேர் எதிர்பார்க்குறவங்க குழந்தைகள் கிடைக்கும், பூர்வீக சொத்து எதிர்பார்க்குறவங்க பூர்வீக சொத்து வரும், சில பணம் வரணுங்கிறது சில எதிர்பார்த்துட்டு இருக்கிறது பணம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வளத்தையும் நல்ல ஒரு அருமையான ஒரு டைமை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆகஸ்ட் மாதம் 2025 பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன முயற்சிகள் கடந்த 6 மாதமாக எடுத்தீர்களோ எல்லாமே வந்து உங்கள் மடியில் விழுகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025 ஆகஸ்ட் மாதம் இருக்கு. ஸோ இது வந்து ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரனே லக்ன ராசிக்குள்ளே வருவது, அதே சமயத்தில் இன்னொரு ராஜயோகாதிபதியாகிய சனி தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா, தொழில் மூலமாக முன்னேற்றங்கள், மேன்மை, ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக ஜெயிக்கிறது, ஒரு டக்குன்னு ஒரு சில விஷயங்கள் நடந்து அது மூலமாக பெருத்த லாபம் பெறுவது, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு, அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்களோ அது கிடைக்கிறது. அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி விஷயத்தில் பண்ணுறவங்களுக்கும் நல்ல பெனிஃபிட்ஸு. ஸோ எல்லா தொழில் அமைப்புகளுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 2025-26 மிதுன ராசிக்காரங்கள் தொழில் வேலையில் ஜெயிக்க போகிறாங்க, அதிகமான முயற்சி கொடுக்க போகிறாங்க, மேலும் மேலும் உயர போகிறாங்கிறது நான் பார்த்தோம். அதில் ஆகஸ்ட் மாதம் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து 2025 ஆகஸ்ட் மாதத்தில் கிடைக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அந்த ராஜயோகாதிபதி ராசிக்குள்ளேயே வருவது, குருவும் ராசிக்குள்ளே வருவது, இதுவரை போன வருடம் ஃபுல்லாக விரயங்கள் 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 தேவையற்ற செயல்கள் அப்படின்னு போயிட்டு இருந்தது எல்லாமே இப்போ ரூப்பான செயல்களாகவும் ஒரு ப்ரொடக்டிவான ஒரு டைமாகவும் அமையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக மிதுனராசிக்காரர்களுக்கு 2025 ஆகஸ்ட் மாதம் அமையக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் கச்சிதமாக பண்ணி
எல்லாமே குறிப்பாக இந்த ஆகஸ்ட் 21, 22க்குள்ளே முடிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இது வந்து ஒரு அற்புதமான ஒரு கோல்டன் டைம். அந்த டைமில் எல்லாமே கொஞ்சம் வேகமாக நடக்கும். அந்த டைமில் முடிச்சிட்டோம்னா மீதி அடுத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் மெயின்டெனன்ஸ் மோடில் போய் அதை அப்படியே தக்க வச்சுக்கலாம். அது மாதிரி இருக்குது. காதல் கை கூடக்கூடிய விஷயங்கள் இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு அமைப்புக்குள்ள போய் ஒரு ரொம்பவே வந்து ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கிறது. தொழில் வேலையில் ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கிறது. மாணவர்களுக்கு வந்து டக்குன்னு அவங்க என்ன காலேஜ் ட்ரை பண்ணுறாங்களோ அது கிடைக்கிறது. தொழிலில் மேன்மை ஆகிறது. நான் ரைட் பீப்புள் அட் ரைட் பிளேஸ் மீட் பண்ணுறது. ஸோ நல்லாவே டெவலப்மெண்ட் ஓரியன்டான டைம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு உபாதைகளால் போன வருஷம் ஃபுல்லாக மருத்துவ செலவுகள் போய் கொண்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இதில் சுகர் அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். மற்றபடி எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 ஆகஸ்ட் மாதம் வந்து இந்த ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் இந்த மாத கிரகத்தின் சஞ்சாரமும் ஓரளவுக்கு ஒன்று கூடி வருவது நல்ல ஒரு விசேஷமான அமைப்புங்க. அதே மாதிரி இப்போ வந்து உங்களுடைய தசாபுக்திகள், அதாவது இது வந்து பொதுவான பலனையை தவிர உங்களுடைய துல்லியமான ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு என்ன தசாபுக்திக்கு போயிட்டு இருக்கு, என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு ஏற்ற ஒரு யோகமான தசையா அல்லது அவயோக தசையா, அது என்ன ஸ்தானபலம் திருப்பலத்தோட அந்த தசநாதனும் புக்திநாதனும் நடக்கிறாங்க, அது கோச்சாரத்தில் இப்போ நம்ம பேசின அமைப்பில் எத்தகைய ஒரு அமைப்புக்குள்ள வராங்கிறதெல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமாக அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் எப்படி வருது, ஷார்ட் டேர்மில் எப்படி இருக்கும், லாங் டேர்மில் எப்படி இருக்கும், அதை வைத்து நீங்கள் தக்கவாறு உங்களுடைய வாழ்க்கையோட டைரக்ஷனை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கையில் வந்து தேவையற்ற அந்த செலவுகள், தேவையற்ற சமய விரயங்கள் இதெல்லாம் தவிர்த்து நம்ம ஓரளவுக்கு கரெக்டான டைமில் கரெக்டான முடிவுகள் எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களையும் உங்களுடைய செயல்களையும் அமைத்து கொள்வேயானால் நீங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேறி நீங்கள் வந்து இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நமக்கு கர்மா என்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சு கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டுமேயானால் நான் முதலே சொன்ன மாதிரி தேவையற்ற செலவுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணி தவிர்த்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுங்கிறது நான் கேட்டுக்கிறேன். இது நான் பேசுனது வந்து பொதுவான பலன்கள் தான். ஆகஸ்ட் 2025 எப்படி அமையுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 12ஆம் இடத்துல இருக்கிறார். சனி வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறார். அஷ்டம சனி முடிந்து 3 மாதம் ஆகிவிட்டதுங்கிறது நீங்க ஞாபகம் கொள்ள வேண்டும். ராகு 8ஆம் இடத்தில் குரு பார்வை பெறுகிறார். 2ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். இத்தகைய ஒரு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் வந்து கடக ராசிக்காரர்களுக்கு வலுக்கிறது. ஸோ 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிறது ஒரு மாதிரியான ருணச்சத்ரு பாவம், அடுத்தவங்களோட மணி, கடன், உடல் உபாதைகள், வம்பு வழக்குகள், அது மாதிரி சில விஷயங்கள் வந்து குரு பார்வையால் தன் வீட்டை தன்னை பார்க்கக்கூடிய குருவால் வலுப்பெறுகிறது. ஸோ கொஞ்சம் ஒரு சுப கடனால் அபிவிருத்தி பெறக்கூடிய அமைப்பு, அஷ்டம சனியிலேருந்து வெளியில் வரக்கூடியவங்க சில பண நிதி வந்து ஒரு கடன், கூட்டு தொழிலில் வரக்கூடிய அமௌண்ட்டு, அடுத்தவங்களுடைய பணம், ஷேர் மார்க்கெட், அது மாதிரி சில விஷயம் மூலமாக நமக்கு வரக்கூடிய பணம் மூலம் சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள், தொழில் மேன்மை பெறக்கூடிய அமைப்புகள், விரிவிப்பு, அதாவது தொழிலை வந்து அதிகரிக்கக்கூடிய, நம்மளே வந்து விரிவடையக்கூடிய விஷயத்துக்காக ஒரு இது மாதிரி நிதி எடுத்து நம்ம பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே காட்டுது. இதில் நீங்கள் வந்து முக்கியமாக இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அதிக கடனுக்குள்ளே போய் மாட்டிக்கக்கூடாது. டெவலப் பண்ணுறேன் ஏதோ ஒரு உத்வேகத்தில் இறங்குறதுக்காக நம்ம சக்திக்கு மீறின கடனை செய்து கொண்டால் அடுத்த வரக்கூடிய காலகட்டத்தில் அதை அடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிருங்கிறது நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் சனி 9ஆம் இடத்துல இருக்கிறார். அஷ்டம சனி முடிந்து விட்டது. 9ஆம் இடங்கிற பாகிஸ்தானத்தில் சனி இருந்து சில தகப்பனார் ரிலேட்டடான சில விஷயத்திலாம் சில ஆக்டிவிட்டீஸு, சில ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, சில எஃபோர்ட்ஸ் போட வேண்டியது, மெனக்கெடுவது, அது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல ராகு இருக்குது. கொஞ்சம் தூர பிரதேசம் போகிறது, உடல் உபாதைகள் கொஞ்சம் பிரச்சனையாகி அப்புறம் சரியாகிறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரோக்ரஸ் ஆகுது. அது மாதிரி சில அந்நிய சூழ்நிலையில் போய் கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ட்ராவலிங் அதிகமாக கொடுக்கும். குறிப்பாக ராகு திசை நடக்கிறவங்க அது மாதிரி அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அது மாதிரி அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ அஷ்டம சனியிலிருந்து விடுபட்டு மெல்ல ஒரு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நோக்கி போக முற்படும் கடகராசிக்காரர்களாகிய நீங்கள் கொஞ்சம் அந்த
உயர்வு பெறுகிறேன், அதில் வாங்கின அடியிலேருந்து மீளப் போகிறேங்கிறதுல அகலக்கால் வைக்காமல் மெல்ல ஒரு ஸ்டெப், ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து வியாபாரிகள், வேலையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பண்ணணும்ங்கிறது மனசில் வச்சுக்கணும். அதே சமயத்தில் குரு பலன் சில பேருக்கு கிடைக்குதுங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் 6ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை பார்த்தாலும் 4ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால சில இடத்துல பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் நீங்கும். அதே சமயத்தில் கடன் வாங்கி இடம் வாங்குறது, வண்டி வாகனம் பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது, வீடு கட்டுறது, ஹோம் லோன் போய் வீடு கட்டுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து அந்த கல்யாணம் முடிஞ்சது ஒரு புது இடத்துக்கு போகிறது, புது வீட்டில் போய் குடியேறுறது, அது மாதிரி விஷயங்களும் கொடுக்குது. ஸோ வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிதி புழக்காட்டங்கள், அது மூலமாக சொத்து வாங்குவது, அது மாதிரிலாம் அதிகமான காமிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசிக்காரருக்கு ஆகஸ்ட் மாதம் 2025 பரிபூர்ணமாக உண்டு. மாணவர்கள் வந்து படிப்பதற்காக கொஞ்சம் வெளி மாநிலம், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணமாக அந்த வாய்ப்புகள் தேடி வரும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும். வெளிநாட்டில் செட்டில் ஆகிறவங்களுக்கு அங்கேயே ஸ்திரத்தன்மையோட பிஆர், சிட்டிசன்ஷிப் அது மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ மெல்ல அஸ்தம சனி தாக்கத்திலேருந்து மீண்டு வந்து இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு, வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகளுக்கு நோக்கி நம்ம போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி இல்லத்தரசிகள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு லோன் போட்டு வாங்கி வாழ்க்கையை வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. செல்வ செருக்கள் கொஞ்சம் பேரை வந்து ஒரு ஆபரணங்கள், ஆடை ஆபரணங்கள், ஒரு நகைகள், இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது மாதிரி நகைச்சீட்டு போடுறவங்க அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நிறையா போடக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி அமைப்புகள் கடகராசிக்காரருக்கு பரிபூர்ணமாக உண்டு. குடுக்கல் வாங்கல் அதிகமாக இருக்கும். ஒரு மாதிரி முடிஞ்சிடும். செலவுக்கு மீறின வருமானங்கள் வரலினாலும் கொஞ்சம் அப்படி இப்படி திரட்டி நம்ம கொஞ்சம் வேணுங்கிற விஷயத்தை செஞ்சுப்போம். அது அடுத்த வருஷம் கொஞ்சம் படிப்படியாக அதை அடைப்பதற்கு நம்ம முற்படுவோம். அதுதான் இப்போ போயிட்டுருக்கிற படலம். மற்றபடி பார்த்திங்கன்னா ஒன்றும் தவறு இல்லை. அஷ்டம சனியில் தாக்கத்தில் 2023, 24 நம்ம பாதிக்கப்பட்ட கடகராசிக்காரர்கள் இப்போ தான் மீண்டும் கொஞ்சம் இயல்பான சூழ்நிலைக்கு நோக்கி வந்துட்டுருக்கீங்க. தவறு இல்லை. இது ஒரு மாதிரியான ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் ஓரளவுக்கு ஒளி பொருந்திய சந்திரனாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பொழுது ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கும். அதே மாதிரி செவ்வாய்ங்கிற ராஜோகாதிபதியே பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திலேயே மாதம் முழுக்க இருக்கிறார். சூரியன் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்திலேயே குருவோடு இருக்கிறார். சுக்கிரனும் 12ஆம் இடத்திலே இருக்கும் பொழுது சுப செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக ஆகஸ்ட் மாதம் இருக்குது. 2025 ஆகஸ்ட் 20க்கு மேலே மாதத்தின் கடைசியில் தான் பார்த்தீங்கன்னா சுக்கிரனே வந்து ராசிக்குள்ளே வருவதனால இன்னும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்ததெல்லாம் கொஞ்சம் மனைவினா கணவர்னா மனைவி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் சுமூகமாக முடியக்கூடிய அமைப்புகள், பங்குதாரர்களுக்கிடையே இருந்த ஒரு மனக்கசப்புகள் மாத கடைசியில் கொஞ்சம் நல்லா சரியாகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ மாதத்தின் முதல் 3 வாரம் நிறைய விரயங்களும் சுப செலவுகளும் அலைச்சல்களும், மாதத்தின் கடைசி வாரங்கள் ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகக்கூடிய அமைப்புகளும் கடகராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2025 காமிக்குதுங்க. அதே சமயத்தில் புதன் ராசிக்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு, மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு உத்வேகத்தையும் ஓரளவு கான்சன்ட்ரேஷனும் ஃபோக்கஸும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணமாக உண்டு. ஸோ எந்த விதத்திலையும் சனி செவ்வாய் தாக்கம் இல்லாமல் இருப்பதனால ஓரளவுக்கு ராசி அதிபதி அந்த மற்ற கிரகங்கள்லாம் அவங்க நல்லா இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம்னா செவ்வாயும் சனியும் நேர்கோடு பார்த்துக்கிறாங்க, 3ஆம் இடம் 9ஆம் இடம். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த இளைய சகோதர விஷயங்கள், தகப்பனார் விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களோட ஹெல்த் அது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கணும். இளைய சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களோட உறவுகளையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுதான் வந்து ஓரளவுக்கு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மற்றபடி ஓவராலாக நல்ல அமைப்புகள் தான். அஷ்டம சனியிலிருந்து படிப்படியாக நீண்டு வந்துகிட்டு இருக்கிறீர்கள். இது பொதுவான பலனையே தவிர உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, எப்படி வந்து உங்களுடைய லக்னம் இருக்குது, அந்த லக்னத்துக்கு தகுந்த யோகமான தசைகள் போகிறதா, அவயோக தசைகள் போகுதா, அதெல்லாம் கோச்சார அமைப்பில் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுகிறது, எது மாதிரி முடிவுகள் நீங்கள் எடுத்துனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சீராக செல்லும் அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில்
நம்ம கண்டிப்பா பார்க்க முடியும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2025 பிறக்கும் பொழுதே சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தா, அஸ்தம சனியால் பாதிக்கப்பட்ட 4 மாசமாக பாதிக்கப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக வருகிறது. ஏன்னா, சிம்ம ராசியோட அதிபதியே சூரியனே பார்த்தீங்கன்னா, குருவோட சேர்ந்து 11ஆம் இடத்துல மாதத்தின் முதல் 3 வாரம், ஆகஸ்ட் முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரம் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு. ராசி அதிபதி வந்து இந்த மாதிரி குருவோட சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு. அஷ்டம சனி தாக்கத்தை கட்டுப்படுத்தி அதுக்குள்ள அந்த பிரச்சனைகளுக்குள்ள ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் இருக்குது. அதை நீங்க எல்லாரும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அடைஞ்சுக்கணும். அது வயசு வித்தியாசம் பாராமல் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ராகு 7ஆம் இடத்திலும் கேது ராசியிலையும் சனி வந்து 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக இருக்கிறார். மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறது தன விஷயத்துக்கு ராஜோகாதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வருமானங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு தவறில்லை. குரு 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு. அவர் வந்து முயற்சி ஸ்தானமாகிய 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதை பார்ப்பதனால அந்நிய விஷயங்கள் சூழ்நிலையில் பெனிஃபிட்டு, ஒரு அந்நியர் மூலமாக பெனிஃபிட் அடைகிறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, ராகு திசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஒரு தொடர்பு, ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, புதுசாக ஒரு நம்மளோட சர்க்கிள் இல்லாமல் ஒரு வெளியில் போய் ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தொழிலதிபர்களுக்கு, பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு, வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கிடைக்கும். அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்புகள். இந்த அஸ்தம சனி நடுவால் சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் 2025 சிம்மராசிக்காரர்களுக்கு வருகிறது. அதே சமயத்தில் இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா மாதத்தின் 3வது 4வது வாரத்தில் 12ஆம் இடத்துக்கு வருவதனால கொஞ்சம் டிராவலிங் அது மாதிரி விஷயங்கள் கொடுக்குறார். புதனும் 12ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி மாதத்தின் 4வது வார வாக்கில் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு வரும்பொழுது அவரும் கொஞ்சம் டிராவலிங்கு சுப செலவுகளை கொடுக்குறார். ஸோ முதல் 3 வாரங்கள் மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பாக, அதே மாதிரி கடைசி வாரம் வந்து ஒரு சுமாரான அமைப்பாக கொஞ்சம் இருக்குதுங்க. இது எல்லாமே சிம்மராசிக்காரங்கள் வந்து இதே மாதிரி தான் எப்பவுமே இருக்கும்னு நீ நினச்சி அகலக்கால் வச்சிடக்கூடாது. ஏன்னா நமக்கு ஒரு அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது மறந்துடக்கூடாது. இரவு நேரில் இப்போ ட்ராவல் பண்ணுறது, உங்களுடைய பண விஷயங்கள், உங்களுடைய ஐட்டம்ஸ் நீங்கள் என்ன கையில் வச்சுருக்கிறீங்களோ, பர்ஸு, ஃபோன் அதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். ட்ராவலிங் அப்போது இரவு நேரம் ட்ராவலிங்கை தவிர்க்கணும். ஸ்ட்ரேஞ்சர்ஸோட பேசுகிறப்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னொருத்தர்களுக்காக கேரண்டி பண்ணுறது, ஒரு தெரியாத ஒரு விஷயத்தில் போய் உள்ளே இன்வால்வ் ஆகிறதுக்கெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா அஷ்டம சனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதிரியான சில சிக்கலில் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், உடல் உபாதைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், அசிங்கம் கேவலம் இது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. திடீர்னு போய் நம்ம ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிற டைமில் போய் நமக்கு ஒரு பேட் டைம் வந்து ஒரு ரோட்டில் போகிறப்போ ஏதோ நடக்கிற மாதிரிலாம் ஒரு அமைப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாத்துலேயுமே சிறத்தன்மையோட கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து தேவைப்படுகிறது. ஆனால் முதல் 3 வாரம் வந்து கொஞ்சம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எதை எதிர்பார்த்து கடந்த ஒரு 6 மாதமாக செய்து கொண்டிருந்தீர்களோ அதெல்லாம் வந்து கைகூடி வரக்கூடிய ஒரு அனுகூலமான ஒரு முதல் 3 வாரமாக ஆகஸ்ட் மாதம் 2025 இருக்குது. அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் பாசிட்டிவான அமைப்புகள் வருகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பொதுவான பலன்களை தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தசாபுக்தி போய் கொண்டிருக்கிறது, ராகு தசை போய் கொண்டிருக்கிறதா, குருவா, சனியா, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு அந்த கிரகத்தின் தசைகள் எந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியம் பெற்று வருகிறது, அந்த கிரகம் இப்போ கோச்சாரத்தில் நம்ம சொன்னது எந்த அமைப்பில் வருது, திக்பலம், திருக்பலம், ஸ்தானபலம்லாம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்கும் பொழுது இன்னுமே வந்து எதிர்காலங்கள் எப்படி வரப்போகுது, ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மாதங்கள் வந்து எது மாதிரி டைரக்ஷன் கொடுக்குது, உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தேகங்கள், எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம், எப்படி நடக்க போகுதுங்கிறதெல்லாம் தெரிந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் தெரிந்து அதுக்கு தகுந்த முடிவுகளை நீங்கள் எடுத்து வாழ்க்கையை அமைத்து கொண்டுவேனானால் நீங்கள் வந்து தேவையற்ற ஒரு பண விரயங்கள், சமய விரயங்கள்லாம் தவிர்த்து நல்லாவே எளிதில் வந்து கர்மாவின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொண்டு அது மூலமாக பலன் பெற்று வாழ்க்கையில் சீக்கிரமாக எளிதில் வெற்றி பெறலாம் என்பதை நீங்கள் வந்து இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம வந்து துல்லியமான பலன்கள் எடுக்க முடியுங்கிறத நீங்கள்
கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, அப்புறம் மாத கிரகமாகிய செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் அப்படிங்கிற கிரகத்தை வைத்து டோட்டலா ஒரு பொதுவான அமைப்பு எப்படி வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். இது வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் ஒரு பொதுவான அமைப்புகளே தவிர, உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான தசாபுக்திகள் என்னங்கிறதெல்லாம் நான் சொன்ன மாரி சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைகள்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்கும் பொழுது, அதன் மூலமாக சில விஷயங்கள் நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பிறக்கிறப்பே பார்த்தீங்கன்னா, ராகு கேது பெயர்ச்சி விலகிடுச்சு. அதாவது ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கேதுவும் 7ஆம் இடத்துல இருந்த ராகும் விலகி ஒரு நல்ல ஒரு அமைப்பு கன்னிராசிக்காரர்கள் நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள். அதே சமயத்தில் குரு 10ஆம் இடத்துல இருக்கிறார். அதே சமயத்தில் சனி 7ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ சனி வந்து ராசியை பார்க்கும் பொழுது குரு ராசியின் பார்வையிலேருந்து விலகிறார். ஸோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாகுது. கொஞ்சம் அதிகமாக உழைக்கக்கூடிய அதிகமான அலைச்சல்கள் இருக்கக்கூடிய அமைப்புக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது தெரியுது. இப்போ 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது நிறையா ஒரு கான்ட்ராக்டு, நிறையா வந்து ஒரு கொலாபரேஷன், நிறைய பேர்த்த மீட் பண்ணுறது, பங்குதாரர்கள், நண்பர்கள் அது மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. அதே சமயத்தில் ஆண்டு கிரகமாகிய ராசி அதிபதி புதனே பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்புறம் மாதத்தின் கடைசியில் 12க்கு வரார், நட்பு வீட்டுக்கு வரார், அதெல்லாம் பரவாயில்லை. அதே சமயத்தில் ராசிக்குள்ளேயே செவ்வாய் இருக்கிறார். ஸோ ராசிக்குள்ளேயே ஆகாத செவ்வாய் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மனம் ரீதியான சில கான்ஃப்ளிக்ட்டு, அது 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால நண்பர்கள், மனைவி அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்குறது, கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன், கொஞ்சம் தேவையற்ற ஆர்கியூமெண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். மன குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து செவ்வாய் மாதம் முழுவதுமே இப்படி வந்து ராசிக்குள்ள இருக்கிறது வந்து அது மாதிரி கொடுக்குறார். அது ஆனாலும் குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணப்புழக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. இடம் சார்ந்த விஷயங்கள், வீடு, இடம் அது மாதிரி விஷயத்துக்காக நீங்கள் வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஒன்று வாங்குறது, அதுக்கு பணம் அரேஞ்ச் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக போகக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு மாறுறார் மாதத்தின் 3வது வாரம். ஸோ இதெல்லாமே ஓரளவுக்கு வர வேண்டிய பணம் எங்கிருந்து எதிர்பார்க்குறோமோ அது வந்து சேரக்கூடிய அமைப்புகள், தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு போன வருஷம் கம்பேர் பண்ணுறப்போ இப்போ நல்லாவே தெளிவாக ராகு கேதுகள் ராசி விட்டு விலகுறதுனால ஒன்றுமே ஒரு கிளாரிட்டியோட செயல்படக்கூடிய அமைப்புகள், ஒரு 18 மாதமாக எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் ஒன்று நம்ம மேலே செய்யக்கூடிய அமைப்புகள், அதுக்காக மெனக்கிடுதல், இந்த ஃபினிஷிங் ஒர்க்குக்காக சிலதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் தேவைப்படுகிற ஒரு மாதமாக காமிக்குதுங்க. பொதுவாக பார்க்கும் பொழுது சில விஷயங்களை சாதகமாக முடிக்கிறது, இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, தாயார் அது மாதிரி விஷயத்துக்காக சில ஃபோக்கஸ்டான எஃபோர்ட் போட்டு நம்ம காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதங்களாக, அது மூலமாக பெனிஃபிட் அடையக்கூடிய மாதமாக கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதமும் 2025 ஒரு மாதமாக வருகிறது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரோட பழகுறோம் என்னங்கிற விஷயத்தில். ஏன்னா சனி 7ஆம் இடத்துக்கு வரும்போது கஜ கஜன்ட்டு யாரோடலாம் வந்து பழக தேவையில்லையோ அது அளவுக்கு நம்ம வந்து அவங்களோட நம்ம தொடர்பு கொள்ளாமல் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது பிற்காலத்தில் யோசிக்கிற அளவுக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. பட் இருந்தாலும் ராஜோகாதிபதி, ராசி அதிபதி அவங்களாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருப்பதனால தவறு இல்லை. ஓரளவுக்கு ஜெயம் பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் எல்லா வயதினருக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இது மாதிரி மாணவர்கள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும், என்ன ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகணும், அது மாதிரி விஷயத்துக்குலாம் ஓரளவுக்கு கிளாரிட்டி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ராஜயோகாதிபதி குரு சனியே பார்த்தீங்கன்னா சுக்கிரனே குருவோட சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கிறது தொழில் மேன்மை, தொழிலில் வந்து ஒரு திடீர்னு ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாக பண்ணுறோம், இடம் சார்ந்த விஷயங்கள் அதுலெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக வர்றது இதெல்லாம் வந்து இருக்குது. ஏன்னா ராஜயோகாதிபதி குருவோட சேர்ந்து இந்த மீடியா துறையில் இருக்கிறவங்க, இந்த ஆர்ட்ஸ் குரு இதில் இருக்கிறவங்க, கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்க இதெல்லாமே கொஞ்சம் லைம்லைட் ஆவாங்க, கொஞ்சம் யோகம் வருவாங்க. சுக்கிர திசை நடக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல ஒரு லக் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து ஆகஸ்ட் மாதம் குறிப்பாக சொல்லணும்னா முதல் 3 வாரங்கள் வந்து 2025 ஆகஸ்ட் மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அது சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்குலாம் நல்லாவே உண்டு. ஸோ இதுதான் வந்து ஓரளவுக்கு ஓவராக பார்க்கும் பொழுது கன்னி ராசிக்கு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் மாத கிரகத்தின் சஞ்சாரம் மூலமாக அமையக்கூடிய ஒரு ஒரு பொதுவான ஒரு அமைப்பு இருக்குது. இது உங்களுடைய ஜாதகத்தில் துல்லியமான பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து பார்க்கும் பொழுது உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, என்ன தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது,
அந்த தசாபுக்திகள் வந்து எந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாங்க உங்க லக்னத்துக்கு, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ நான் பேசுகிற கோச்சாரத்தில் எந்த மாதிரி அமைப்புகள் போயிட்டு இருக்கிறாங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அடுத்து வரக்கூடிய மாதங்கள் நெக்ஸ்ட் இயர்லாம் எப்படி இருக்க போகுது, ஷார்ட் டைம் எப்படி இருக்க போகுது, லாங் டைம் எப்படி இருக்க போகுது, கர்மா எது மாதிரி விஷயத்தை காட்டுது, எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தகுந்ததாக இருக்கிறது, எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தகுந்ததாக இல்லைங்கிறதெல்லாம் நம்ம துல்லியமாக பார்த்து இந்த சொன்ன இந்த பொதுவான பலன் ஆகிய இந்த கோச்சார் அமைப்பையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இன்னுமே கிளாரிட்டியோட தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய வகையில் நம்ம வந்து சயின்டிஃபிக் வேதியஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க. இதுதான் வந்து மிகைப்படுத்தாமல் அறிவியல் சார்ந்த விஷயத்தில் கர்மா எப்படி செயல்பட போகிறது, உங்கள் ஜாதகத்தில் என்ன விஷயங்கள் சொல்லுதுங்கிறத மிகைப்படுத்தாமல் மூடநம்பிக்கையில் போகாமல் பார்க்கக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ண ஒரு பெனிஃபிட். அது மூலமாக துல்லியமான நீங்கள் முடிவுகளை எடுத்து அதன் மூலமாக சமய விரயங்கள் பண விரயங்களை தவிர்த்து உங்கள் கர்மா என்ன சொல்லுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளையும் வாழ்க்கை திட்டங்களையும் செய்து நீங்கள் வந்து எளிதில் வெற்றி பெற முடியுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான். ஆண்டு கிரகம் பார்த்தீங்கன்னா மே மாதத்திலிருந்து மிடிலிருந்து கடந்த 2 மாதமாக ராசியை வந்து 9ஆம் இடங்கிற பாகிஸ்தானத்திலிருந்து பார்ப்பது நல்ல ஒரு மாற்றம். 2024 கம்பேர் பண்ணுறப்ப 25 மே மாதம் முதல் நல்ல ஒரு அமைப்பு வந்து துலாம் ராசி வந்து கொண்டிருக்கிறது. அது வந்து ஆகஸ்ட் மாதம் பிறக்கும் பொழுது அத்தகைய ஒரு அமைப்பு வந்து தொடர்கிறது. அப்புறம் சனி வந்து 6ஆம் இடத்திலிருந்து வம்பு வழக்குகளை குறைத்து உடல் உபாதைகளை குறைத்து ஓரளவுக்கு சில டெவலப்மெண்ட் விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் நிலை நிறுத்துகிறது சனியின் சஞ்சாரம் 6ஆம் இடத்துல. அதே சமயத்தில் ராகு 5ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல கேது இருக்கும் பொழுது குழந்தைகள் விஷயங்கள் பூர்வீகம் அது மாதிரி விஷயத்தினால சில மெனக்கெடுதல், சில செலவுகள், சில முயற்சிகள் அது மாதிரி விஷயங்களும் அதிகமாக நடக்கும். வாழ்க்கையில் வந்து இந்த காதல் விஷயங்கள், உறவு விஷயங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள், உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் செய்வது, உறவு கொண்டாடுவது, காதல் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆக்டிவிட்டி ஃபீல்டாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து அந்த 5ஆம் இடத்தில் குரு பார்வை பெறுகிற ராகு காமிக்கிறார். அதே சமயத்தில் ஃபினான்ஷியல் விஷயத்தில் வந்து ஒரு கடன் அடைதல், ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறது. போன வருஷத்தோட இந்த தடவை கொஞ்சம் பாசிட்டிவாக ப்ரொடக்டிவாக எல்லாமே கொஞ்சம் போகிறதுங்கிறதுலாம் ஆகஸ்ட் மாதம் நமக்கு கண்டினியூட்டி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. இப்போ ராசி அதிபதி சுக்கிரன் எப்படி இருக்கான்னு பார்த்தா அவர் 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் குருவோட சேர்ந்து கிட்டத்தட்ட முதல் 3 வாரம் 9ஆம் இடத்துல இருக்கிறது அருமையான விஷயம். நட்பு வீட்டில் இருக்கிறார். ஸோ ராசி அதிபதியும் குருவோட சேர்ந்து இருக்கிறது நல்லாவே வந்து நம்ம பிடிச்ச விஷயங்கள் பண்ணுவது, கலை சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம். மீடியா, சினிமா, கலைகள், பெண்கள் விரும்பும் விஷயங்கள், டெக்ஸ்டைல்ஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க, ஃபோட்டோகிராஃபி இது மாதிரிலாம் க்ரியேட்டிவான ஒர்க் இருக்கிறது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா வளம் வரக்கூடிய டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அவங்கள அந்த நிபுணர்கள்லாம் வந்து லைம் லைட்டில் கொஞ்சம் பிரகாசமாக ஒரு ஃபேமஸ் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து இந்த அவங்களோட தசாபுக்திகள் ஓரளவுக்கு ஒத்து வரும் பொழுது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி சூரியனே வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. 10ஆம் இடத்துல சூரியன் வந்து முதல் 2 வாரம் இருக்கார். 17 ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருப்பது மிகவும் அருமை. அதுவும் பார்த்திங்கன்னா தொழில் முன்னேற்றம், நீங்கள் எந்த முயற்சி எடுக்கிறீங்களோ அதில் முன்னேற்றம், அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல சாதகமான ஒரு முடிவுகள் உங்களுக்கு சார்ந்து வருகிறது. அது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நிறைந்ததாக உங்கள் ஸ்டேட்டஸ் இன் லைஃப் முன்னேறுவது அது மாதிரி விஷயங்கள் உண்டு. புதனும் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருப்பது நல்லது. அதே சமயத்தில் செவ்வாய், அதாவது 7ஆம் வீட்டு அதிபதியே செவ்வாயே வந்து 12லிருந்து சனி பார்வை பெறுகிறார். அதனால் உங்களுடைய நண்பர்கள் ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவர் அது மாதிரி சில உறவுகள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில கான்ஃப்ளிக்ட் வரலாம். மற்றபடி ஃபினான்ஷியல் விஷயங்கள் நம்ம ஒவ்வொன்று இருக்குது. டெவலப்மெண்ட்டு, கரியரு அது மாதிரி விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த ஆகஸ்ட் 2025 துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது. எப்பவுமே குரு வந்து ராசியை பார்க்கும் பொழுது ஒரு உத்வேகமும் ஒரு புத்துணர்ச்சியும் நிறைந்ததாக இருக்கும். போன வருஷம் வந்து 11-12 மாதம் கிணத்துல போட்ட கல் மாதிரி பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்லாமல், ப்ரோக்ரஸ் இல்லாமல் இருந்த சில விஷயங்கள்லாம் நல்லாவே ஓரளவுக்கு வேகமாக நடக்கக்கூடிய அமைப்புகள். அது மூலமாக நல்ல மாற்றங்கள், கையில் காசு, மாணவர்கள்லாம் ஓரளவுக்கு உத்வேகத்தோடு படிக்கிறது, ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறது, ஒரு பர்பஸ் இன் லைஃப் கிடைக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த உறவுகள், நண்பர்கள் அது மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. மற்றபடி பார்த்திங்கன்னா
எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை. ராசி அதிபதி பரவாயில்லை. ராஜயோகாதிபதி புதன் 10ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் 10ல் இருக்கார். இப்போ பாருங்க, ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் 11ஆம் இடத்திலேயே வந்து சிம்மத்திலே வந்து ஆட்சி பலம் பெறுகிறார். யாரு? சூரியன். அதுவும் ஓரளவுக்கு நல்லது தான். ஸோ கோயிங் ஃபார்வர்டு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் துளாராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, ஏஜ் லிமிட்டேஷன் இல்லாமல் சிறிய வயதினர்லேருந்து சீனியர் சிட்டிசன் வரைக்குமே உடல் உபாதைகள் பிரச்சனைகள் குறையிறது, வம்பு வழக்குகள் தீர்க்கப்படுகிறது, கிளாரிட்டி ஆஃப் மைண்டு கிடைக்கிறது, எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பலன்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக இருக்குங்க. இதில் நம்ம யாரோட டீல் பண்ணுறோம், யார் நம்ம பார்ட்னர், அது மாதிரி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் பொறுமையாக இருந்து போகக்கூடிய அமைப்புகள் மிகவும் தேவைப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 4வது வாரத்தில் சுக்கிரனே 10ஆம் இடத்துக்கு வந்து ஒன்றுமே தொழில் முயற்சிகள், வேலை முயற்சிகள், அந்தஸ்து, ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடை வசதிப்படுத்திக்கிறதுக்காக சில சுப செலவுகள் செய்வது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நன்றாக கொடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து ஆகஸ்ட் 2025 வந்து பரிபூர்ணமாக வருகிறது. இதில் ஆண்டு கிரகத்தோட சஞ்சாரமும் சரி, மாத கிரகத்தின் சஞ்சாரமும் சரி, ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருப்பதனால ஓரளவுக்கு நம்ம வந்து ஸ்மூத்தான ஒரு விஷயமாகவும் ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம். சில பேர்த்துக்கு இடம் மாற்றங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும். சில பேர்த்துக்கு திடீர்னு பணம் வரவு வந்து கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு, நகைக்கடன் தான் எடுக்கிற அமைப்பு, மாற்றுற அமைப்பு, திருப்புற அமைப்பு, ஒரு லோனை க்ளோஸ் பண்ணக்கூடிய அமைப்பு, இதை மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது பார்த்திங்கன்னா, இது ஒரு பொதுவான பலன்களான ஒழிய உங்களுடைய எந்த தேதியில் பிறந்தீங்க, எந்த நேரத்தில் பிறந்தீங்க, ஜென்ம ஜாதகத்தை பொறுத்து என்ன லக்னத்தில் பிறக்கிறீங்களோ அந்த லக்னத்துக்கு ஏற்ற என்ன தசாபுக்திகள் இப்போது போய்கொண்டிருக்கிறதுங்கிறதையும் நம்ம ஓரளவுக்கு துல்லியமாக பார்த்து, அந்த தசநாதன் இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறாருங்கிறதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து இப்போ நடக்கக்கூடிய அந்த கோச்சார அமைப்பும் இந்த தசாபுக்தி அமைப்பும் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான அமைப்பு வந்து நம்ம எதிர்காலத்தில் ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, ஆகஸ்ட் மாதம் எப்படி, ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்குது, அப்புறம் அடுத்த ஆண்டுகளாக எப்படி இருக்குங்கிற மாதிரி எது மாதிரி திசையில் உங்களுடைய தசாபுக்திகள் உங்களை வந்து வழி நடத்த போகிறது, எந்த மாதிரி முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு சாதகமாக இருக்கும், எந்த மாதிரி முடிவுகள் உங்களுக்கு பாதகமாக இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக இந்திய வேத ஜோதிட பிரகாரம் கர்மா என்ன காட்டுதுங்கிறதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம முடிவுகளை, வாழ்க்கை முடிவுகளை நம்ம எடுக்கும் பொழுது சமய விரயங்கள், தேவையில்லாத அந்த காசு பணம் விரயங்களை எல்லாம் தவிர்த்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும், வெற்றி அடைய முடியும் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 ஆகஸ்ட் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்கும் பொழுது, இப்போது ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமாகிய குரு 8ஆம் இடத்துல அஷ்டமத்தில் இருக்கிறார், சனி 5ஆம் இடத்துல இருக்கிறார், ராகு 4ஆம் இடத்திலும், கேது 10ஆம் இடத்திலும் இருக்கிறார். ஸோ இது மாதிரி ஒரு கிரக சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, நிறையா மாற்றங்களும் நிறையா ஸ்ட்ரெஸ்ஸும் நிறையா முயற்சிகளும் நிறைந்த ஒரு காலகட்டத்தை காட்டுதுங்க. இப்போது குருவே அஷ்டமத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா, சில விஷயங்கள்லாம் நமக்கு அவ்வளோ வேகமாக நடக்காது. நம்ம எதை எதிர்கொள்கிறோமோ அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அதே மாதிரி சனி 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், உறவு சார்ந்த விஷயங்கள், காதல் விஷயங்கள், அது மாதிரி சில விஷயத்துலாம் கொஞ்சம் அதிருப்திகளும் சில மெனக்கெடுதல்களும் தேவைப்படும். அதில் அவ்வளோ அனுகூலமான விஷயங்கள் உடனே வந்துடாது. நம்ம முயற்சி எடுத்து தான் அதில் ஒரு நல்ல ஒரு செய்திகளும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, குரு பார்வை பெறுவது, தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து சில அக்கறை மெனக்கெடுதல் தேவைப்படுகிறது. அதே சமயத்தில் இந்த இடம் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனம், தொழில் விஷயத்தில் நிறைய மாற்றங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ராகு கேது 4-10 இருப்பது. இதில் குரு பார்வை இருக்கிறதுனால சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் காட்டுது. அதே சமயத்தில் மாத கிரகமாகிய ராசி அதிபதி செவ்வாயே வந்து 11ஆம் இடத்துல இருந்து சனியின் பார்வை பெறுகிறார். ஸோ எப்போ ராசி அதிபதி சனியின் பார்வை பெறுகிறாரோ அப்போவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், கிளாரிட்டி மிஸ் ஆகும், டிசிப்ளின்டாக இருக்க முடியாமல் சில பிரச்சனைகள், அலைச்சல்கள், மன அழுத்தங்கள் அது மாதிரிலாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது.
கொஞ்சம் பொறுமையாக தான் ஒரு ஒரு பிரச்சனையும் அவங்க சால்வ் பண்ணி வரக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஸோ இது மாதிரி அமைப்பு வந்து விருச்சிக ராசிக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஆகஸ்ட் 2025 ஒரு தாக்கத்தை கொடுத்து கொஞ்சம் பொறுமையாக விவேகமாக செயல்பட்டு தான் நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி விஷயங்கள் கொடுக்குது. மாணவர்களாக இருந்தால் படிக்கிற விஷயம் என்ன படிக்க போகிறோம் அது மாதிரி விஷயத்தில் சிரத்தை ஒன்று தேவைப்படுகிறது. இந்த மாதிரி இளம் வயதினர்கள் வந்து அவங்களோட வேலை விஷயத்தில் எப்படி செட்டில் ஆக போகிறோம் எது மாதிரி பண்ணுறது அதுலேயும் நிறைய தொய்வுகள் வருகிறது. அடுத்த வரக்கூடிய நடுத்தர வயதினர் பார்த்திங்கன்னா இந்த தொழிலதிபராக இருக்கிறாங்க வியாபாரியாக இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்க தொழில் விஷயமா நிறைய மாறுதல் அபிவிருத்திக்காக சில மெனக்கெடுதல் ஒன்று சரி பண்ணால் இன்னொன்று பிரச்சனை ஆகுறது இன்னொன்று போய் சரி பண்ணால் இன்னொன்று பிரச்சனை ஆகுதுங்கிற மாதிரி நிறையா சீர்திருத்தங்களும் நிறையா முயற்சிகளும் நிறைய எஃபோர்ட் போட வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. அதே சமயத்தில் சுக்கிரனே வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய பங்குதாரர்கள் உங்கள் மனைவி அது மாதிரி விஷயங்கள்லாம் 8ல் போகிறப்போ சில எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிறது. நீங்கள் நினச்ச மாதிரி உடனே வராமல் இருக்கிறது. ஆனால் வெளி ஊர் வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு வந்து ட்ராவலிங் திடீர்னு வந்து கொஞ்சம் அலைச்சலை கொடுக்குறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக இருந்து சாதிக்கக்கூடிய அமைப்புகள். சூரியன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறார், புதன் 9ஆம் இருக்கிறார். மாதத்தின் 2வது 3வது வாரம் அதாவது 3வது வாரத்துக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சூரியனே 10ஆம் இடத்துக்கு வர்றது தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் அதுதான் நல்லதுங்க. ஆகஸ்ட் செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு நல்ல அமைப்பு கொடுக்குது. ஒரு நல்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் நம்ம முயற்சி பண்ணது கொஞ்சம் ஸ்லோவாக வந்தாலும் ஓரளவுக்கு அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டோம். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் அது மாதிரி சில விஷயங்கள் மாதத்தின் செகண்ட் ஹாஃப் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சுக்கிரன் பார்த்திங்கன்னா மாதத்தின் 3வது வாரம் 9ஆம் இடத்துக்கே வர்றதுனால முதல் 2 வீக்ஸ் கொஞ்சம் ஒரு சுமாரான வாரமாகவும் அடுத்த வரக்கூடிய செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு விறுவிறுப்பாக நடக்கக்கூடிய சில நற்செய்திகள் நிறைந்ததான ஒரு அமைப்பாகவும் ஆகஸ்ட் மாதம் 2025 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ அதனால் முதல் 2 வாரம் வந்து பொறுமையை காக்க வேண்டும். அதே சமயத்தில் மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி இளம் வயதினராக இருந்தாலும் சரி கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் எல்லாமே வந்து அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற சில பிரச்சனைகள் சில மன சோர்வுகள் அலைச்சல்கள் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும். பொறுமையை காத்து தான் நம்ம வந்து எல்லாத்துலேயும் ஜெயிக்க முடியும். பொதுவாக வண்டி வாகனம் வீடு தொழில் வேலை தாயார் அது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. அதே மாதிரி அந்நிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. அவங்க நினச்சது சில சாதிச்சுக்கலாம். விசா வெயிட் பண்ணிருக்கிறவங்க விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் தூரதேச பயணங்கள் பாசிட்டிவாக வர்றது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு பிரேக் த்ரூ அது மாதிரி சில நல்ல விஷயங்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பை கட்டாயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனும் குருவும் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பது கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்குறாங்க. அது மாதத்தின் செகண்ட் ஹாஃப் முதலே சொன்ன மாதிரி இருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் வந்து நீங்கள் போகக்கூடிய அமைப்புக்கு 6 மாதமாக 8 மாதமாக உழைத்ததுக்கு ஏதோ ஒரு டெவலப்மெண்ட்டு ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கிற மாதிரி அமைப்பு தொழிலதிபர் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி பிறந்திருக்கீங்க எது மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு தசாபுக்திகள் எத்தனைய ஆதிபத்தியம் பெறுகிறதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு சேர்த்து பார்க்கும் பொழுது இப்போ வருங்காலம் எப்படி இருக்க போகுது ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய டைம் எப்படி எது மாதிரி முடிவுகள் நீங்கள் எடுத்துக்கலாம் எது மாதிரி கர்மா உங்கள் ஜாதகத்தில் காமிக்குது எதை நோக்கி உங்கள் வாழ்க்கை திசை மாறுகிறது எது மாதிரி முடிவுகள் எடுப்பது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எது மாதிரி முடிவுகளை தவிர்க்கலாம் என்பதை சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து நாம் அது மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை முடிவுகளை எடுப்பேமே ஆனால் இந்த வரக்கூடிய இந்த கோச்சார அமைப்பையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இன்னுமே துல்லியமான ஒரு பலாபலன்கள் எடுத்து அதுக்கு தகுந்த ஒரு வாழ்க்கை முடிவுகள் எடுக்குமே ஆனால் எளிதாக வெற்றி அடையலாம். தேவையில்லாத சமய விரயங்கள் பண விரயங்கள்லாம் தவிர்த்து ஓரளவுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டியோட நமக்கு என்ன பொட்டென்ஷியல் இருக்கோ அதை நம்ம அச்சீவ் பண்ணி அதில் வந்து தேவையற்ற விஷயங்களில் போய் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நாமளே வந்து கெடுத்துக்காமல் ஓரளவுக்கு மன மகிழ்ச்சியோட வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அதுக்கு வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை பார்த்திங்கன்னா எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கை அது மாதிரி விஷயங்கள் பரிகாரங்கள் அதுக்கெல்லாம் போகாமல் எது மாதிரி விஷயங்கள் நமக்கு காமிக்குது. இப்போ எப்படி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறப்போ கூகுள் மேப் எப்படி வேலை செய்கிறதோ அது மாதிரி ஒரு பேட்டர்னை கொடுத்து ஒரு ரூட்டை கொடுத்து
அது மூலமாக உங்கள் வாழ்க்கை திட்டத்தை நீங்கள் தீட்டினால், அந்த அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணீங்கனால், ஓரளவுக்கு நம்ம உடைய பிராப்தம் என்னவோ அதை நம்ம எளிதில் அடைந்து அது மூலமாக வெற்றி பெற முடியும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு பொதுவான பலன்கள் நிறைந்த வீடியோங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆகஸ்ட் 2025 பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பார்த்தீங்கன்னா ராசியவே பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் மே மாதம் 15ஆம் தேதி மாறின குரு பயிற்சி ஒரு சாதகமான பயிற்சியாகவும், குரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவும், ராசியை பார்த்து தனுசு ராசிக்காரர்களை உத்வேகப்படுத்தி புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்குது. அந்த அமைப்பில் தான் ஆகஸ்ட் மாதம் துவங்குகிறது. அதே போல 4ஆம் இடத்துல சனி இருந்து, சனியும் 10ஆம் பார்வையாக தனுசை பார்க்கும் பொழுது குருவும் பார்க்கிறார், சனியும் பார்க்கிறாருங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதில் மிக்சடான விஷயங்கள், வேலை பளு, சங்கடங்கள், அலைச்சல்களும் இருக்கிறது, அதே சமயத்தில் உத்வேகமும் இருக்கிறதுங்கிற மாதிரி ஒரு மிக்சடான ஒரு அமைப்பு வந்து நிறைந்ததான ஒரு அமைப்பாக ஆகஸ்ட் மாதமாக தனுசு ராசிக்கு இருக்கு. அதே சமயத்தில் 3ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு இருந்து நிறைய தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய மாற்றத்தையும் நிறைய ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ 3ஆம் இடத்துல ராகு வருவது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓய்வான விஷயங்கள். நிறைய பேருக்கு ராகு திசை நடக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஓய்வான விஷயமா இருக்கும். நல்ல அமைப்பு, நல்ல தன்மை. அதே சமயத்தில் கேது 9ஆம் இடத்துல இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா தகப்பனார் விஷயத்தில் சில மாற்றங்கள், சில உடல் உபாதைகள், பூர்வீகத்தில் சில விஷயங்கள், பூர்வீக ப்ராப்பர்ட்டியில் வந்து சில ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் காமிக்குதுங்க. பொதுவாக ஆண்டு கிரகம் சஞ்சாரம் வந்து ஓரளவுக்கு மிக்சடாகவும் பாசிட்டிவாகவும் இருக்குது. இப்போது மாத கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது, சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல வந்து மாத ஆரம்பத்திலிருந்து முதல் 3 வாரம் இருக்கிறார். சுக்கிரனும் குருவும் சேர்ந்து 7ஆம் இடத்தை இருந்து ராசியவே பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஓரளவு குதூகலமான விஷயங்கள், ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடம்பரமான சில விஷயங்கள் பண்ணுறது, காதல் விஷயங்கள், பெண்கள் விஷயங்கள், அதே சமயத்தில் சில நட்புறவு கொண்டு வருது, கொஞ்சம் ட்ராவலிங்கு, சில புதிய தொடர்புகள், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குதுங்க. அதே சமயத்தில் சூரியன் வந்து 8ஆம் இடத்துல, புதன் 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, அந்த ராஜயோகாதிபதியே 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் திடீர் பண வரவு, அடுத்தவங்க பணம் நமக்கு கிடைக்கிறது, கிடைக்க வேண்டிய பணம் உடனே கிடைக்கிறது, ஷேர் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸு, மற்ற மூலமாக நம்மளுடைய பூர்வீகம், இன்ஹெரிட்டன்ஸ், மனைவி சொத்து, கணவர் சொத்து அப்படிங்கிற மாதிரி சில அமைப்புகள்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு. ஸோ பொதுவாகவே ஒரு அருமையான ஒரு மாதமாக இருக்கிறது. எப்படின்னா 2025 ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசிக்கு குறிப்பாக முதல் 2 வீக்ஸ். 3rd வீக் பார்த்தீங்கன்னா சூரியன் 9ஆம் இடத்துக்கு வந்து பாக்கியஸ்தானத்துக்கே வரார், தவறு இல்லை. தகப்பனார் விஷயத்தில் சில மேன்மைகள், சில பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுங்க. நம்ம பூர்வீக ப்ராப்பர்ட்டியில் சிலது நம்ம செஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் நம்ம தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சில பாசிட்டிவான சில விஷயங்கள் உண்டு. ஃபாதர் மூலமாக அனுகூலம், அது மாதிரி விஷயங்கள் உண்டு. புதன் என்னதான் 8ல் மறைஞ்சிருந்தாலும் மாணவர்கள் வந்து ஓரளவுக்கு படிக்கக்கூடிய விஷயத்தில் குறைய இருக்காது. ஏன்னா 8 வந்து பெரிய தவறான ஒரு இது இல்லை புதனுக்கு. பட் இருந்தாலும் கடக வீடு வந்து அதுக்கு பிடிக்காத வீடாக இருக்கிறதுனால கொஞ்சம் மாணவர்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே புதன் கொஞ்சம் அப்படி இருக்கிறனால மாதத்தின் இறுதியில் தான் சிம்மத்துக்கு வரார். சிம்மம் தான் வந்து அதுக்கு பிடித்த வீடு. ஸோ கடகத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் படிப்பில் வந்து ஒரு 100% கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ தனுசு ராசி மாணவர்கள்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸாக இருக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு, ஹையர் ஸ்டடீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் அதிக எஃபோர்ட் போட வேண்டிய அமைப்புகள் தென்படுகிறது, ஓரளவுக்கு தேவைப்படுகிறது. ஸோ அதே மாதிரி மாதத்தின் 3வது வாரம் பார்த்திங்கன்னா சுக்கிரனே 8ல் வரார். ஸோ சுக்கிரன் வந்து 6ஆம் வீட்டதிபதி 8ல் வரும் பொழுது சில விஷயங்கள், உடம்பு உபாதைகள், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் கிடப்பில் போட்ட மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, வம்பு வழக்குகள் அது மாதிரி இருக்கும். ஸோ முதல் 2 வாரம் வந்து இது மாதிரி திடீர் பண வரவு, சில குதூகலமான விஷயங்கள். 3rd and 4th வீக் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது. மற்றபடி பார்த்திங்கன்னா ராஜயோகாதிபதியாகிய செவ்வாயே பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துலேயே இருக்கிறார், ராசியை பார்க்குறார். ஸோ சனியும் பார்க்குறார், குருவும் பார்க்குறார், செவ்வாயும் பார்க்குறார் ராசி. அப்படிங்கிறப்போ ஒரு நிறைய ஆக்டிவிட்டி, நிறையா முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் தேவைப்படுகிறது. குறிப்பாக நடுத்தர வயதினர் ஆகிய தொழிலதிபர்கள், வியாபாரத்தில் இருக்கிறவங்க, ஐ பொசிஷன் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் அதிக ஆக்டிவிட்டி இருக்கும். அதே சமயத்தில் தொழில் ஜெயிக்கிறது, தொழிலில் ஒரு உத்வேகத்தை கொண்டு வருது, ஒரு அதிக முயற்சி பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறது, புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், புதிய கிளை, ப்ரொமோஷன், அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி, அது மாதிரி பல விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் இருக்குது. அது சனியின் பார்வை பெற்ற ஒரு செவ்வாயாக இருக்கிறதுனால கொஞ்சம்
கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுக்கிற முடிவுகளில் வந்து கொஞ்சம் ஸ்திரத்தன்மையோடு எடுத்து முடிவை பண்ணணும். இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு அமைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு மிக்சடான விஷயங்கள் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. நம்ம எந்த மாதிரி செயல்படுறோமோ அது பொறுத்து தான் நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக வர்றதா இல்லையாங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து இத்தகைய அமைப்பு இருக்கும் பொழுது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு தசாபுக்தி நாதன்கள் எப்படி இருக்கிறார்கள், அந்த லக்னாதிபதி பலம் என்ன, திக்பலம் திருக்பலம் ஸ்தான பலம்லாம் எப்படி இருக்குது, அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்போ நடக்கிறது வந்து என்ன ஆதிபத்தியங்கள் பெற்றிருக்கிறார்கள், அந்த ஆதிபத்தியங்கள் வந்து உங்கள் ஜாதகத்துக்கு நல்லதாக வருதா. இப்போ நான் சொன்ன கோச்சார் அமைப்போட இந்த தசாநாதன் புக்திநாதனை மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் ஆகஸ்ட் மாதம், அதுக்கப்புறம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம்லாம் எப்படி இருக்க போகுது, அது மூலமாக நீங்கள் என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கலாம், வாழ்க்கை என்ன திசையில் திரும்ப போகிறது, உங்கள் கர்மா என்ன சொல்லிக்கிறதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம ஓரளவுக்கு கிளியராக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய டெசிஷன்ஸ் அது மாதிரி விஷயங்களாக நீங்கள் எடுக்கும் பொழுது நீங்கள் தேவையற்ற விஷயத்துக்குள்ளே போகாமல் சமய விரயங்கள், பண விரயங்கள் அதெல்லாம் தவிர்த்து நமக்கு என்ன மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது, நம்ம என்ன மாதிரி படிப்பு படிக்கலாம், என்ன மாதிரி தொழில் பண்ணுறது நல்லது, எந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த நேரத்தில் இடம் மாறலாம், எந்த நேரத்தில் ஜாப் மாறலாம், எந்த நேரம் வந்து நம்ம வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே வந்து எந்த தசாபுக்திகள் எப்படி காமிக்குது, நம்ம கர்மா எப்படி இருக்குதுங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தக்க முடிவுகளை நாம் எடுப்பேனால் இந்திய வேத ஜோதிடத்து அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக வாழ்க்கை முடிவுகளை திட்டமிட்டு செயல்பட்டு தேவையற்ற விரயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுங்கிறது நான் இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறேன். இது நம்ம பார்த்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஆண்டு கிரகம் மாத கிரகத்தோட அமைப்பு கோசார் முறையில் ஒரு பொதுவான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இதே உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்திகளை வச்சு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒன்றுமே கிளியர் கட்டாக ஒரு ஜாதகமும் தனித்துவமாக உள்ள ஜாதகம் எல்லாமே பொதுவாக சொல்லிட முடியாது. அந்த தனித்துவமாக என்ன மாதிரி விஷயங்கள் காட்டுதுங்கிறத வைத்து அதை வைத்து நம்ம வாழ்க்கையில் சில முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியுங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா குரு வந்து 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் வீட்டை பார்க்குறார். தன் வீட்டையே பார்க்கும் பொழுது 6-12 அதிகமான ஒரு திருட்பலம் ஒளி பெறுகிறது. 6ங்கிறது ருணச்சத்ரு பாவம், அதாவது வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள், கடன் அதிகமாக வாங்கி டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள், உடல் உபாதைகள் கொஞ்சம் டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள், அடுத்தவங்கள பணம் நமக்கு கிடைக்கிற அமைப்புகள், கூட்டு விஷயங்கள் ஜெயிக்கிறது, ஷேர் மார்க்கெட்டு, வெளிநாடு பிரயாணங்கள், அது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமான ஆக்டிவிட்டி நடக்கக்கூடிய அமைப்பு வந்து மகர ராசிக்காரருக்கு இருக்குது. அதே சமயத்தில் 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். அதுவும் பார்த்திங்கன்னா அந்நிய விஷயங்கள், அந்நிய சூழ்நிலையில் போய் ஜெயிக்கிறது, ஒரு சாதாரண ஒரு 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 முறையான விஷயத்தில் போகாமல் கொஞ்சம் அதிக முயற்சிகள் செய்து வேறு வித்தியாசமான ஒரு குதர்க்கமான சில விஷயத்தில் போய் ஜெயிக்கிறது. அதே சமயத்தில் வந்து சனி 3ஆம் இடத்துல இருக்கிறனால முழுசாக 7 நாள் சனியிலேருந்து விடுபட்டு லாஸ்ட் 3 மாதமாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு ஒன்றுமே ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் பீரியட் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் இருக்குது. இதில் என்னென்னா குறிப்பாக நம்ம கவனமாக இருக்க வேண்டியது கடன் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அந்த கடனால் நாம் உயரப்போகிறோம். அந்த எந்த அளவுக்கு நம்ம கடன் வாங்க முடியும், எந்த அளவுக்கு நம்ம அகலக்கால் வைக்க முடியுங்கிறதுல கொஞ்சம் மகர ராசியாக இருக்கக்கூடிய அன்பர்கள், தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதே சமயத்தில் டாப் அப் லோன் வாங்குறது, ஒரு வீடு கட்டிருக்கோ வீடு வாங்குறக்கோ லோன் போகிறது, அதே சமயத்தில் ஒரு பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமான விஷயத்துக்கு வந்து நம்ம ஈஸியாக நமக்கு கிடைக்கும். அது அடுத்தவங்களோட பணம், பேங்க் லோனு, ஃபினான்ஸு, தேர்ட் பார்ட்டி, இது மாதிரி நிறையா கிடைக்கும் பொழுது அது நம்மளால் திருப்பி கொடுக்க முடியுமா, நம்ம சக்தி என்னங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுப்பது ரொம்ப முக்கியங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி சுக்கிரனும் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துலேயே முதல் 3 வாரம் இருக்கிறார். ஒன்றுமே அது மாதிரி விஷயங்கள் காமிக்குது. பெண்கள் விஷயங்கள் அதிலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயத்தில் மீடியா துறை, கிரியேட்டிவ் துறையில் இருக்கிறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ வெளிநாடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் உடனே கிடைக்குது. அது மூலம் லோன் கிடச்சி எஜுகேஷன் லோன் போகிறது, ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறது, விசா அப்ளை பண்ணி வேலைக்கு போகிறது, திடீர்னு ஒரு வாய்ப்பு வந்து மாறுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு 2025 ஆகஸ்ட் மாதம் காமிக்குதுங்க. அதே சமயத்தில் 7ஆம் இடத்துலேயே பார்த்தீங்கன்னா சூரியனும் புதன் இருக்கிறார். அட்டமாதிபதியே 7ல் இருக்கும் பொழுது நீ யாரோட பழகுறீங்க என்னங்க, அந்த மாதிரி கொலீக்ஸு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயத்தில்
9ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறார். அப்பா விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். செவ்வாயும் சனியும் நேர்கொள்ள பார்த்துக்கிறனால அப்பானால கொஞ்சம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர்றது, கொஞ்சம் அவங்க உடல் உபாதைகள் வர்றதுங்கிற மாதிரி சில விஷயங்கள், பூர்வீகத்தில் சில விஷயங்கள் ப்ராப்ளமாக வருது, அதை நமக்கு சமாளிக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்குதுங்க. ஸோ முதல் 2 வாரம் வந்து ஒரு மாதிரியான இந்த ப்ரோக்ரஸ்ஸு சமாளிக்கக்கூடிய அமைப்புகளாக இருந்துட்டு, அடுத்த 2 வாரம் பார்த்திங்கன்னா சூரியனே 8ல் மறையறார். அதுக்கப்புறம் சுக்கிரன் 7க்கு வரார். சூரியன் 8ல் மறையும் பொழுது கொஞ்சம் அட்டமாதிபதியே 8ஆம் வீட்டுக்கு போகும்பொழுது கொஞ்சம் வெளிநாடு விஷயங்கள், முதலீடுகள், அடுத்தவங்க பணம் நம்ம கிடைக்கிறது, அது மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ செகண்ட் 2 வீக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓரளவுக்கு நமக்கு வந்து அன்அர்ன் இன்கம், எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் வந்து கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் உண்டு. ஸோ மகர ராசிக்காரங்க வந்து ஒரு ஒரு நிறைய மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக தான் மகர ராசிக்காரருக்கு இருக்குது. ஏன்னா அவங்க 7 நாட் சனிலேருந்து முழுசாக வந்துட்டாங்க. குரு 6ஆம் இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அதிகமான இது மாதிரி சில மாற்றங்கள், வேலையில் மாற்றம், தொழிலில் மாற்றம், படிக்கிற இடத்துல மாற்றம், ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீடு வாடுறது, அப்கிரேட் பண்ணுறது, அதிக ரிஸ்க் எடுக்கிறது, அது மாதிரி ஒரு டிரான்சிஷனரி பீரியடான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. வெளிநாடு எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு, போவீங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இதுவரை கிடைக்காத வாய்ப்பு திடீர்னு கிடைக்கிறது. இது மாதிரி விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்குது. ஸோ வேலையிலையும் நல்ல திடீர்னு ஒரு நல்ல வேலை கிடைச்சி கவர்மெண்ட் வேலையில் எதிர்பார்க்குறவங்களுக்கு கவர்மெண்ட் அரசு சார்ந்த விஷயங்கள் கிடைக்கிறது. அது மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவான அமைப்புகள்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக அதே வந்து எளிதில் அமையக்கூடிய அமைப்புகள். ஆனால் 7 நாட் சனியால் பாதிக்கப்பட்ட 2020, 21, 22, 23, 24 இந்த 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பு கொரோனா டைமில் அஃபெக்ட் ஆகி இப்போ தான் ஓரளவுக்கு மீண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அடுத்த லெவலான ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி போகக்கூடிய ஒரு அபிவிருத்தி ரிலேட்டடான ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயம் வந்து பண விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடுக்கல் வாங்கல கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடம்பு உபாதைகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயத்தில் வம்பு வழக்குகள் வந்து கொஞ்சம் வளராமல் இருப்பதற்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். இது மாதிரி அமைப்புகள்லாம் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க, எந்த நேரத்தில் பிறந்தீங்க, எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு உங்கள் ஜாதகத்தை போட்டு அதில் நடக்கக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, உங்கள் லக்னம் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, இந்த தசாபுக்தி லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெறுகிறது. எப்பவுமே கோச்சார் அமைப்பு வந்து ராசி வச்சும் தசாபுக்திகள் லக்னம் வைத்து பார்க்கணுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த தசாபுக்திகள்லாம் இப்போ எப்படி நடக்குது, அது உங்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, என்ன திசை திருப்ப போகிறது, எது மாதிரி முடிவுகளை நீங்கள் ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் எடுக்கிறது நல்லது, அடுத்தடுத்த விஷயங்கள் எப்படி காமிக்குது, எது மாதிரி துறையில் போகிறது நல்லது, எந்த நேரத்தில் வேலை மாறலாம், எந்த நேரத்தில் வந்து ரிஸ்க் எடுக்கலாம், எந்த நேரத்தில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் நம்ம வேத ஜோதிடத்தில் அடிப்படையான தசாபுக்திகள் வைத்து நம்ம பார்த்து அது மூலமாக நீங்கள் பலம் எடுத்து அது மூலமாக நீங்கள் வாழ்க்கையை திட்டமிட்டு முடிவுகளை எடுத்து அது பிரகாரம் நீங்கள் செயல்படுவீங்கனால் தேவையற்ற விரயங்கள், தேவையற்ற பண விரயங்கள், சமய விரயங்கள்லாம் தவிர்த்து உங்களுடைய கர்மா என்னவோ அதன் பிரகாரம் உங்களை வாழ்க்கை அமைத்து கொண்டு எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையோட பிராப்தத்துக்கு நிகராக நீங்கள் வாழ்க்கையை செலுத்தி நீங்களும் வாழ்க்கை எளிதில் வெற்றி பெறலாம். இது நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா கோச்சார் அமைப்பு வந்து ஒரு பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்மஜாதத்தில் பார்க்கிற தசாபுக்தியில் வைத்து இந்த கோச்சாரத்தோட சேர்த்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளால் பார்த்து அது மூலமாக நம்ம வந்து வாழ்க்கையில் முடிவுகளை எடுத்து ஜெயிக்க முடியுங்கிறது நான் கேட்டுக்கிறேன். இது பொதுவான பலன்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கோச்சார் அமைப்பில் ஆண்டு கிரகங்கள் வந்து கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னா ஜென்மசனி முடிந்து ஒரு 3-4 மாதம் ஆகிவிட்டது. நல்ல ஒரு அமைப்பு. சனி 2ஆம் இடத்துல, குரு 5ஆம் இடத்துலேருந்து ராசியை 9ஆம் பார்வையாக பார்ப்பது அருமை. ராசிக்குள்ள ராகு, 7ஆம் இடத்துல கேது. ராகு வந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஸோ ராகு வந்து என்னதான் வந்து ஜென்மசனி முடிந்தாலும் ராகு ஒன்றுமே வந்து ஒரு இருள் கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு வந்து ராசிக்குள்ள இருப்பது வந்து கொஞ்சம் கும்பராசிக்காரங்களுக்கு சில விஷயங்கள் வந்து கான்ஃப்ளிக்டிங்காவோ, சில விஷயங்கள் மன உளைச்சல்கள், உறவுகளில் சில டெசிஷன் எடுக்கிற விஷயத்தில் அதுலாம் ஒன்றுமே கொஞ்சம் சிரத்தையாக பண்ண வேண்டியிருக்கும். நிறைய ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்குதுங்கிறது அந்த ராகுவின் சஞ்சாரம் காட்டுது. ஆனால் குருவின் பார்வை பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களாக வருது. ராகு திசை நடக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். ஏன்னா குரு பார்வை பெற்ற ராகு வந்து கோச்சாரத்தில் இருக்கும் பொழுது ராகு திசையை நடக்கும் பொழுது நல்ல அமைப்பு வரும். ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்டு, தொடர்பு, பார்ட்னர்ஷிப்பு, கல்யாணம் இது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா ராகு எது ராசியில் சம்மந்தப்படுகிறது, அது மட்டும் பார்த்துக்குங்க. மற்றபடி வந்து பண விஷயத்தில் வந்து பழைய அஷ்டமசனி அதாவது ஜென்மசனியில் இருந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் நல்லா வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ராசி குருவை பார்க்குறதுனால ஆகஸ்ட் மாதம் முழுசுமே மன உற்சாகத்தோடையும் சில விஷயங்கள்
வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யலாம்ங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனும் 5ஆம் இடத்துக்கு வரார். 4ஆம் வீட்டு அதிபதி வந்து 5ஆம் இடத்துக்கு வருகிற பொழுது அந்த குழந்தைகள்னால சில பெனிஃபிட்ஸு, குழந்தைகள் மூலமாக ஒரு சில நன்மைகள் நடந்து அவங்க வாழ்க்கையில் செட்டில் ஆகுறாங்க. அவங்களுக்கு சில பாசிட்டிவ் இவ்வளோ தூரம் நம்ம முயற்சி பண்ணது வந்து அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஆச்சு. சுப விஷயங்கள் தடைகள் நீங்கிறது, அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது. பூர்வீகத்தில் ஒரு நல்ல அமைப்பு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஒரு நல்ல அமைப்பு, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக இருக்குது. 11ஆம் வீட்டையே பார்ப்பதனால சில லாபங்கள், சில பெனிஃபிட்ஸ் போன பல ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்த சில இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெனிஃபிட் அடைகிறது, லாபங்கள் பெறுவது, குடும்பத்தில் ஒரு சுப விஷயங்கள் நடக்கிறது, அது மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து இந்த 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற சுக்கிரனே வந்து ஜூன் ஜூலைலாம் கொஞ்சம் கடுமையாக பாதிக்கப்பட்டு வரும் பொழுது தந்தையார் விஷயங்கள்லாம் சில பேருக்கு சில பிரச்சனைகளாவது, அது மூலமாக சில கைக்கு சில விஷயங்கள் இவங்களே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சில பூர்வீக விஷயங்கள்லாம் வருது. அதே சமயத்தில் 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற சூரியனே பார்த்தீங்கன்னா மாதத்தின் ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் வந்து 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நீங்கள் யாரோட பழகுறீங்க அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பங்குதாரர் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ராகு கேதுகளை வந்து கேது 7ஆம் இடத்திலும் ராகு ராசியில் இருக்கிறார்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி புதனும் 6ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ உடல் உபாதைகள், கொஞ்சம் வம்பு வழக்குகள், கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் நீங்கள் பழகிற விஷயத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அந்த மாதிரி அந்த 6ஆம் பாவம் கொஞ்சம் வேலை செய்யுதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து அந்த ஜென்மசனி முடிஞ்சதுக்கப்புறம் சில இது ஃபாஸ்ட்டாக செய்யலாம்னு நினைப்போம். அது வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி நம்ம பண்ணணும். பங்குதாரர் ஏதாவது தொழிலில் இருக்கிறவங்க வந்து ஒரு புதிய பார்ட்னர்ஷிப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவங்க வேலையை மாறுதா இருந்தாலும் சரி, அபிவிருத்திக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் எல்லாமே யோசிச்சு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா ராகு ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது கொஞ்சம் கிளாரிட்டி மிஸ் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்லா உத்வேகமாகவும் செயல்படுறது, குழந்தைகள் விஷயங்கள், கல்யாண விஷயங்கள், காதல் விஷயங்கள் எல்லாம் நல்ல அனுகூலம் ஆன ஒரு அமைப்புகள் உண்டு. ஜென்மசனியில் கஷ்டப்பட்டவங்க எல்லாமே இப்போ மீண்டும் வாழ்க்கையில் வந்து ஒரு உற்சாகமும் நல்ல ஒரு குரோத் ஓரியன்டாக ஒரு புதிய உத்வேகத்தோட சில திட்டங்கள் தீட்டி நல்லாவே மேலே வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் நிறைந்த ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால இந்த ஆகஸ்ட் மாதம் முழுது கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதுல கொஞ்சம் மிஸ் ஆகணும். கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமாக போட்டு தான் படிக்கணும். வருங்கோடைய மாதத்தில் வந்து அது ஒன்றுமே கொஞ்சம் நிறைவாக வருது. ஏன்னா மாதத்தின் இறுதி பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் வரக்கூடிய புதன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல கிளாரிட்டி கொடுக்கும். இதுதான் ஓரளவுக்கு ஜென்ரலான ஒரு அமைப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு. இது வந்து ஒரு பொதுவான அமைப்புகளே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம் வைத்து எது மாதிரி தசாபுக்தி போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தசாபுக்திகளாக லக்னத்தை வச்சு பார்க்கணும். ராசியை வந்து கோச்சாரம், குரு பயிற்சி, ராகு பயிற்சியெல்லாம் வந்து ராசியை வச்சு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிறக்கக்கூடிய லக்னம் வைத்து தசாபுக்திகள் பார்த்து அந்த தசநாதன் புக்திநாதன் வந்து இப்போ கோச்சாரத்தில் எப்படி போயிட்டு இருக்குங்கிறது நான் சொன்ன அமைப்பெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது, ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்குது, நம்ம எது மாதிரி வாழ்க்கையை நம்மளுடைய ஜாதகத்தில் திசைகள் மாறுகிறது, எது மாதிரி விஷயங்கள்னால நம்ம முடிவு எடுக்கிறது, எந்த மாதிரி டைரக்ஷனில் போகிறது நல்லது, எந்த நேரத்தில் நம்ம வேலையை மாற்றலாம், எந்த நேரத்தில் வந்து நம்ம தொழில் அபிவிருத்தி பண்ணுறது, எந்த முடிவுகளை எந்த நேரத்தில் எடுப்பது நல்லதுங்கிறது நம்மளுடைய ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்திகளோட சேர்த்து இந்த கோச்சார அமைப்பையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது துல்லியமான முடிவுகளை எடுத்து அதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை முடிவுகளை நம்ம கர்மாவுக்கு நிகராக நம்ம வந்து அலைன் பண்ணி வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் சமய விரயங்கள், நிதி நிறையங்கள், பண விரயங்கள்லாம் இல்லாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற்று நல்லாவே நம்ம வர முடியும். இது நம்ம பேசின விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த கோச்சார அமைப்பில் ஆண்டு கிரகத்தின் அமைப்பும் மாத கிரகத்தின் அமைப்பு வச்சு ஒரு பொதுவான பலன் தான். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை வச்சு இதை ஒப்பிட்டு சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உண்மையே வரக்கூடிய எதிர்காலம் ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எந்த துறையில் எப்போ போகலாம், எது மாதிரி விஷயங்கள் எப்போ நடக்கிற மாதிரி இருக்குது, நம்மளோட ஜாதக அமைப்பு எதை காட்டுது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக நம்ம அனலைஸ் பண்ணி அது மூலமாக எடுக்கக்கூடிய வாழ்க்கை முடிவுகள் வந்து நமக்கு எளிதில் வெற்றி பெற முடியுங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ மீனராசிக்காரர்கள் வந்து ஆகஸ்ட் மாதம் பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியில் தான் இருக்கிறாங்க. குரு 4ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துல இருக்கும் ராகுவை பார்க்குறார், 6ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். ஸோ 6, 12 ராகு, 4 குரு, ராசிக்குள்ள சனி. ஸோ ஜென்ம சனி நடக்கிறப்ப ஆகஸ்ட் மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து விறுவிறுப்பாக நடக்கிறது, சிலதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது, ஒரு நாளும் ஒரு மாதிரி விடியுறது,
உடல் உபாதைகள்னால சில பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க 3-4 மாசமா. கடன் பிரச்சனைனால பாதிக்கப்பட்டிருப்பீங்க. வேலையில் சில பிரச்சனைகள், கடுமையான உழைப்பு, லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறது, அது மாதிரி பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் டிரான்சிஷனரியான பீரியடாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து மீனராசிக்காரங்க மீட் பண்ணுவீங்க. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2வது சுற்று வரக்கூடிய நடுத்தர வயதினர் 30, 40, 50, 45, 50 வயதில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா 2வது சுற்று வரக்கூடியது 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிறைந்ததாகவும், கொஞ்சம் அன்சர்டனிட்டி அடுத்தது என்ன நடக்குங்கிறது சில கிளாரிட்டி இல்லாமல் பண விஷயத்தில், உடல் நலம் விஷயத்தில், உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் அவ்வளோ அனுகூலமான ஒரு அமைப்பு இல்லாமல் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாத ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் குரு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் வேலையில் அதிக உத்வேகம், அதிக முயற்சி, அதிகமான நம்ம வேலை செய்யக்கூடிய அமைப்புகள், அது மூலமாக நல்ல உயர்வு பெறக்கூடிய அமைப்புகளும் உண்டு. ஸோ கடுமையான உழைப்பு, அதே சமயத்தில் உயர்வு, ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வரக்கூடிய தன்மை இருக்குதுங்க. ராகு கேது 12-6 இருக்கிறப்போ நம்ம வந்து எதிரிகளை சமாளிக்கலாம், கடன் பிரச்சனையை சமாளிக்கலாம், நமக்கு எதிராக நடக்கக்கூடிய அமைப்பை நம்ம கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ ராசி அதிபதியாக அருமையான இடத்துல இருக்கிறதுனால நல்லாவே நம்ம உத்வேகத்தோட சமாளிச்சுக்கலாங்கிறத நம்ம குட் நியூஸுங்க. அதே சமயத்தில் மாத கிரகமாகிய சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருக்கிறது ஒன்றுமே வீடு, இடம், வண்டி, வாகனம், தாயாருக்கு ஒன்றுமே சுபிக்ஷமான ஒரு அமைப்புகள் இருக்குது. 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறதும் நல்ல ஒரு அமைப்பு தான், தவறு இல்லை. ஸோ மாணவர்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் உத்வேகமாக படிக்கிறது, இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட செயல்படுறது, இடம் மாற்றங்கள் நோக்கி போகிறது, அது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் உண்டுங்க. ஸோ காதல் விஷயங்கள், கைகூடுற விஷயங்கள், மீடியா துறையில் கிரியேட்டிவ் விஷயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல அனுகூல முறைகள், சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முயற்சிகள், அது மாதிரி நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் நிறைந்து தொழிலதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே உத்வேகமாக அதிக இன்னொரு கிளையை அமைக்கிறது, இன்னொரு கம்பெனி அமைக்கிறது, இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதே சமயத்தில் புதுசாக தொழில் அமைக்கிறவங்க எல்லாமே வந்து நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா பலம் பெறுவதற்கு இன்னும் 2 வருஷம் ஆகும். ஏன்னா ஜென்ம சனியில் வந்து எல்லா பலனும் அணிவிக்க முடியாது. உழைப்புன்னு தான் இருக்குமே ஒழிய பலன் முடியணும்னா நம்ம ஜென்மசனி முடியணுங்கிறது தான் ஒரு விஷயம். ஸோ ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா பல காரியங்கள் சேர்த்து செய்து அதிகமான உழைப்பு, அதிகமான ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் முயற்சிகள் நிறைந்ததான எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இதில் மூத்த சீனியர் சிட்டிசன்ஸ் ஆஃப் மீனராசிக்காரங்களாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த மாதிரி பாத்ரூம் போகிற டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தண்ணியில் திடீர்னு அஜாக்கிரதையாக வலிக்கிட்டு விழுகிறது, வண்டி வாகனத்தில் கேர்ஃபுல்லாக போகணும். திடீர்னு உடல் உபாதைகள், வயிற்று பகுதியில் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவது, எலும்பு முறிவுகள், இது மாதிரி சில விஷயங்கள், சங்கடங்கள், உறவுகளில் வந்து சில விஷயங்கள் சரியில்லை, பெற்றோர்களுக்கு சில கண்டங்கள், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஜென்மசனியின் தான் நம்ம வந்து மீனராசிக்காரர்கள் இருக்கிறோன்னு பார்த்துக்கணும். அதனால் எப்பவுமே ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு வச்சுக்கணும். திடீர் செலவுக்கோ, திடீர் ஒரு அவசர தேவைங்கிற மாதிரி வச்சுக்கணும். எல்லாமே நெக்களவுக்கு நம்ம கடனை வைத்து கொண்டிருந்தோம்னா சமாளிப்பது திடீர்னு பிரச்சனையாக போயிருங்கிறது நீங்கள் புரிஞ்சு ஓரளவுக்கு உத்வேகத்தோட, ஒரு எமர்ஜென்சி ஃபண்டோட, ஒரு ஆயத்தத்தோட எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கக்கூடிய அமைப்பு தேவைப்படுகிற ஒரு அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு கட்டாயம் வேண்டும். அதே சமயத்தில் செவ்வாய் என்ற ராஜயோகாதிபதி 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதனால நீங்கள் பழகிறவங்க, நண்பர்கள், பங்குதாரர்கள், ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவர்கள் எல்லாம் கொஞ்சம் இடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், கொஞ்சம் கான்ஃப்ளிக்டாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் பொறுத்து போகக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. வேகத்தோட விவேகமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் மீனராசிக்காரருக்கு இப்போ இருக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நினைக்கிறது மாதிரி அடுத்தவங்க நினைப்பாங்கிறது நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருந்து சாதிச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நிலைநாட்ட முடியுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசாபுக்திகள் எப்படி போயிட்டு இருக்குது, என்ன நேரத்தில், எந்த தேதியில், எந்த ஊரில் பிறந்தீங்க, என்ன மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது, தசநாதன் இப்போ கோச்சாரத்தில் என்ன இருக்கிறார், எந்த மாதிரி இடத்துல இருக்கிறார், நம்ம பேசுகிற இந்த ஆண்டு கிரகம் மாத கிரகத்தில் வந்து எப்படி ஒத்து போகுது, அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார், அது உங்கள் லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியமா, சிறப்பில்லாத ஆதிபத்தியமா, அதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கணும். அதை வைத்து இதே சொன்ன கோச்சாரமும் அந்த தசாபுக்திகளும் சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது, ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் எடுத்து அது மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து அதுக்கு அலைன் பண்ணி நீங்கள் போமையானால் தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பண விரயங்கள்லாம் தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையோட ஒன்றி போய் நல்லாவே வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஸ்திரத்தன்மையோட நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உங்களோட வாழ்க்கையை வந்து சிறப்பாகிற மாதிரி எடுத்து உங்கள் கர்மாவுக்கு எதிராக போகாமல் கர்மாவோட சேர்ந்து போகும் பொழுது எதிர்நீச்சலை தவிர்த்து எளிதாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்றத கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து
பொதுவான பலன்கள் தான். இப்போ நம்ம சொன்ன கோச்சார அமைப்பு வந்து ஆண்டு கிரகம் மாத கிரகத்தை வச்சு பார்க்கும்பொழுது மீனராசிக்கு ஒரு பொதுவான பலன்கள் தான். அது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை வரக்கூடிய தசாபக்திகளோட சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான அமைப்புகள் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்மில் வந்து எது மாதிரி சேஞ்சஸ் இருக்குது, எந்த நேரத்தில் எந்த முடிவுகள் எடுக்கலாம், எப்போ வேலை மாற்றம் காமிக்குது, எப்போ தொழில் அபிவிருத்தி செய்வது நல்லது, எது மாதிரி நேரத்தில் திருமண விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு, குழந்தை பெறு விஷயங்கள் எப்போ உண்டு, வெளிநாடு விஷயங்கள் எப்போ உண்டு, அபிவிருத்தி விஷயங்கள் எப்போ உண்டு, எப்போ நம்ம அடைக்க வாசிக்கணும், எப்போ நம்ம வேகமாக போகணுங்கிற மாதிரி எல்லாமே நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும்போது நல்ல கிளாரிட்டியோட பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சரையும் நம்ம பார்த்து அதன் மூலமாக நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் மூலமாக எளிதில் நம்ம வெற்றி பெற்று நம்மளுடைய பிராப்தம் என்னவோ நம்ம பொட்டன்ஷியல் என்னவோ அதை நம்ம எளிதில் அடைய முடியும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு பொதுவான பலன்கள் இருந்த வீடியோ என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.